والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذا رأيت الذين يخوضون في آياتنا فأعرض عنهم حتى يخوضوا في حديث غيره فإما ينسينك الشيطان فلا تقعد بعد الذكرى مع القوم الظالمين. وما على الذين يتقون من حسابهم من شيء ولكن الذكرى لعلهم يتقون. صدق الله العظيم. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் சத்திய வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் கிருபையால் கடந்த வாரம் தஃசீரில் சூரா அன்ஆமினுடைய 67 வசனங்கள் வரை பார்த்து முடித்தோம். 65, 66, 67 3 வசனங்கள் கடந்த தஃசீரிலே சொல்லப்பட்டது. கடைசியாக நடைபெற்ற தஃசீரில் அல்லாஹ் தன் வல்லமையை பற்றி இப்படி சொன்னான்: நபியே, சொல்லுங்கள், அவன் உங்களுக்கு மேலிருந்து வேதனையையும் கீழிருந்து வேதனையையும் உங்களை பல ஊர்களாக பிரித்து அதன் மூலம் உங்களுக்கு இடையூறுகளையும் ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் சக்தி உள்ளவன் என்று அவர்களிடம் சொல்லுங்கள். நாம் அத்தாட்சிகளை எப்படி விளக்குகிறோம் என்பதையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான். மேலிருந்து வேதனை பெற்ற கூட்டத்தவர்கள் நிறைய குர்ஆனிலே கூறப்பட்டார்கள். கீழிருந்து பூமியின் வழியாக நிலநடுக்கம், வெள்ளப்பிரளயம், பூமி உள்வாங்குதல், உருமாற்றம், இப்படி நிறைய விஷயங்கள், பூமியின் வேதனைகள் நடந்தது. வானத்திலே இருந்து பேரிடியால், பெரும் சப்தத்தால், கல்வாரி மழையால், பொடி கற்களால் இப்படி அழிக்கப்பட்டவர்களும் நிறைய பேர். தஃசீர்களில் மேலிருந்து வேதனை கீழிருந்து வேதனையை அல்லாஹ் அனுப்ப சக்தி உள்ளவன் என்பதற்கு மற்றும் ஒரு கருத்து தஃசீரிலே சொல்லப்பட்டது. மோசமான ஆட்சியாளர்கள் அல்லாஹ் நியமித்து விடுவான் என்பது மேலிருந்து வேதனை என்ற அர்த்தம். நம் சொல்படி கேட்காத நம்முடைய குடும்பத்தினர்கள், தொண்டர்கள், மாணவர்கள், நமக்கு கீழ் நம்முடைய கட்டுப்பாட்டில் உள்ளவர்கள் நம்முடைய சொற்பேச்சை கேட்காமல் போவது என்பது கீழிருந்து வேதனை என்றெல்லாம் கருத்துக்கள் கடந்த தஃசீரிலே சொல்லப்பட்டது. இனி அடுத்து தன்னுடைய வல்லமைகளை எல்லாம் சொல்லியதற்கு பிறகு முஸ்லிம்களினுடைய ஈமானிய பாதுகாப்பிற்காக வேண்டி அல்லாஹ் ஒரு நல்ல உபதேசம் என்ற ஆயத்தில் செய்கிறான். 68, 69, 70 இந்த வசனங்களில் அல்லாஹ்வுடைய வார்த்தை: وَإِذَا رَأَيْتَ الَّذِينَ يَخُوضُونَ فِي آيَاتِنَا, நம்முடைய வசனங்களில் மூழ்கி போய் சர்ச்சை செய்யக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தால், நம்முடைய வசனத்தில் மூழ்கி போவர்களை நீங்கள் பார்த்தால், فَأَعْرِضْ عَنْهُمْ, நீங்கள் அவர்களை புறக்கணித்து விடுங்கள். حَتَّى يَخُوضُوا فِي حَدِيثٍ غَيْرِهِ, இது அல்லாத வேறு பேச்சில் அவர்கள் ஈடுபடுகிற வரை, அவர்கள் இந்த பேச்சில் இருந்தால் நீங்கள் அவர்களை புறக்கணித்து விட வேண்டும். فَإِمَّا يُنْسِيَنَّكَ الشَّيْطَانُ, ஒருவேளை ஷைத்தான் உங்களுக்கு மறதியை ஏற்படுத்தி அந்த சபைகளில் உட்கார நேர்ந்தால், فَلَا تَقْعُدْ بَعْدَ الذِّكْرَى, நினைவு வந்ததற்கு பிறகு உடனடியாக எழுந்து விடுங்கள், அங்கே உட்கார வேண்டாம். مَعَ الْقَوْمِ الظَّالِمِينَ, அக்கிரமக்காரர்களான அந்த கூட்டத்தோடு நீங்கள் அமர வேண்டாம். وَمَا عَلَى الَّذِينَ يَتَّقُونَ مِنْ حِسَابِهِمْ مِنْ شَيْءٍ, அவர்களுடைய பாவங்களிலே இருந்து அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய நல்லடியார்களின் பாவங்களில் எதுவும் சேராது.
அவர்களின் பாவத்தால் இவர்களுக்கு ஒன்றுமில்லை. வலக்கின் திக்ரா, எனினும் அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். இந்த மாதிரி ஆயத்தில் மூழ்கி போய் கிடப்பவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள். லஅல்லஹும் யத்தகூன், அவர்கள் திருந்தக்கூடும். வதரில்லதீன தஃபரு தீனஹும், நபியே அவர்களை விட்டுவிடுங்கள். யார் தங்களுடைய மார்க்கத்தை விளையாட்டாக கேலியாக யாரை எடுத்துக்கொண்டார்களோ, இன்னும் உலக வாழ்க்கை யாரை ஏமாற்றிவிட்டதோ அவர்களை எல்லாம் விட்டுவிடுங்கள். அவர்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் நினைவூட்டுங்கள். அவர்கள் என்ன பாவம் செய்தார்களோ அதனுடைய ஆபத்தை அவர்கள் அனுபவிப்பார்கள். அப்போது அவர்களுக்கு உதவியாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள், சிபாரிசு செய்யவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். நீங்கள் என்ன பதரத்தை கொடுத்த போதிலும் அந்த பதரம் அங்கே பெறப்படாது. அவர்கள் தான் தாங்கள் செய்தவற்றிற்காக பாதிக்கப்படுபவர்கள். அவர்களுக்கு நரகத்தினுடைய சுடுதண்ணீரிலான குடிபானமும் துன்புறுத்துகிற வேதனையும் உண்டு, அவர்கள் நிராகரித்த காரணத்தால் என்று அல்லாஹ் இந்த 68, 69, 70 வசனங்களில் சொல்லுகிறார். இதில் முதல் வசனம், நம்முடைய ஆயத்துகளில் மூழ்கி போபவர்கள், அதில் சர்ச்சை செய்பவர்கள், அதை கேலி செய்பவர்கள், அதை குறை கூறுபவர்கள், அதில் விதண்டாவாதம் செய்பவர்கள், இவர்களோடு நீங்கள் அமர வேண்டாம். அந்த பேச்சில் இருக்கிற போது அமர வேண்டாம். வேறு பேச்சுக்கு திரும்பும் வரை அந்த இடத்துல உட்கார வேண்டாம். ஒருவேளை மறந்து உட்கார்ந்துட்டா அந்த இடத்தை விட்டு ஞாபகம் வந்தவுடன் உடனே எழுந்து விட வேண்டும். காரணம் அவர்கள் அக்கிரமக்கார கூட்டம் என்று சொல்லுகிறது குர்ஆன். நம்முடைய வசனங்களில் மூழ்கி போவர்கள் என்பதற்கு தஃசீர்களில் எழுதப்படுகிற முதல் கருத்து, பொதுவாக அன்றைக்கு வாழ்ந்த முஸ்லிம்கள், சிலை வழக்கமுடையவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர்கள் வந்து பள்ளிவாசல்ல சுற்றி நல்லவங்க போல உட்கார்ந்துக்கிறோம். சில முனாஃபிக்குகளும் அடக்கம், சில முஸ்லிம்களும் இருப்பார்கள். உட்கார்ந்துட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி, குர்ஆனை பற்றி பேசுவார்கள். வேண்டுமென்றே குர்ஆனை, நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை திட்டுவார்கள், கிண்டல் செய்வார்கள். இந்த மாதிரி நேரத்தில் தான் ஆயத்தை இறங்கி, இவன் ஆயத்தை அலசுவது போன்று, ஆய்வு செய்வது போன்று பேசுகிறான், ஆனால் அசல்ல திட்டுறான், அதனால நீங்கள் அவர்களோடு போய் அமர வேண்டாம் என்று குர்ஆனுடைய உத்தரவு வந்தது. அல்லாஹ்வுடைய வசனங்களை எள்ளி நகையாடுவதற்காக, கேலி செய்வதற்காக, நகைச்சுவைக்கு பயன்படுத்துவதற்காக, அல்லது வேண்டுமென்றே விவாதங்களை கிளப்பி விடுவதற்காக, இப்படியெல்லாம் திருக்குர்ஆனுடைய வசனங்களை பயன்படுத்துபவர்களின் சபைகளிலே அமர வேண்டாம் என்று திருக்குர்ஆன் எச்சரிக்கிற இந்த வசனம் அன்றைய காலத்தில் இருந்து இன்றைக்கு நிகழ்காலம் வரைக்கும் உண்டான பல்வேறு விதமான கூட்டங்களிலிருந்து உண்டான எச்சரிக்கையை நமக்கு தருகிறது. பொதுவாகவே ஆயத்துகள் படிப்பினை பெறுவதற்காக தான், கல்வி ரீதியாக அதிலே சர்ச்சை செய்யலாம். அதை விட்டுட்டு வேணும்ன்றே விதண்டாவாதத்துக்காக அல்ல. குர்ஆனுடைய ஆயத்துகளை வைத்து ஏதேனும் சந்தேகத்தை உண்டாக்குதல், அல்லது ஏதாவது இல்லாத ஒன்றை கிளப்பி விடுதல், விமர்சனம் என்ற பெயரில் மோசமான கருத்துக்களை பரப்புதல், இவைகளுக்கெல்லாம் அனுமதி இல்லை. ஒரு ஜும்மா நாளில் பள்ளிவாசலில் அமர்ந்து ஏதோ ஒரு குர்ஆன் சம்பந்தமான சர்ச்சை, சஹாபாக்கள் இருந்தார்கள், சில நல்லவர்களும் இருந்தார்கள், சில நயவஞ்சகர்களும் இருந்தார்கள். பேச்சு அப்படியே படிப்படியாக போய் சப்தம் உயர்ந்து விட்டது. நான் சொல்லுவது சரி, நீ சொல்லுவது சரி, இந்த ஆயத்துல பாரு இப்படி இருக்கு, அந்த ஆயத்துல பாரு அப்படி இருக்கு என்கிற ரீதியில வசனம் போனது. சப்தம் அதிகமானதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவுக்கு முன்பு அந்த இடத்திற்கு வந்தார்கள். வந்துட்டு, உங்களுக்கு இதற்காகத்தான் குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டதா என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது வீண் விவாதம் செய்யறதுக்கும், சர்ச்சை பண்றதுக்கும், சண்டை போடுறதுக்கும், அவர்கள் ஆணுக்கு ஒரு கருத்தை எடுத்துக்கொண்டு மோதி கொள்வதற்குமா குர்ஆன் இறங்கியது அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டுட்டு எல்லாரும் சொன்னாங்க, இன்னமா ஹலக மன் கான கப்லகும் பிஹாதா, உங்களுக்கு முன்னால உள்ள கூட்டங்கள் எல்லாம் அழிந்து போனதெல்லாம் ஏன்னா இந்த மாதிரி தேனத்திலே அவர்கள் சண்டை போட்டுக் கொண்ட காரணத்தால் தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். நான் உங்களுக்கு 3 விஷயங்களை எச்சரிக்கிறேன், அல்லாஹ்வுக்கு அறவே பிடிக்காத விஷயம் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கீல வகால், யார் யார்
யாரோ சொன்னதை யார் யாரோ பேசியதை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து மார்க்கத்தோடு சம்பந்தப்படுத்தி குழப்புதல். அதை அடுத்து தேவையே இல்லாமல் தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாமல் கேள்விகளை கேட்டுதல். மூன்றாவது பொருளாதாரத்தை வீணாக செலவு செய்தல். அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தை சண்டியான இடம் அல்லாமல் வீணாக செலவு செய்தல். கீழ வபால் கசரத்து சுவால் இதாஅத்துல் மால், ஆராயாமல் செய்திகள் பரப்பப்படுதலும் பேசப்படுதலும் ஒன்று. அதை அடுத்து தேவையில்லாத கேள்விகள் கேட்கப்படுவது 2. இதாஅத்துல் மால் என்கிற பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுத்ததை வீணாக வீண்படுத்துதல். இந்த 3 பிடிக்காது என்று சொல்லி செல்லாது வச்சிருக்காரு. எப்பவெல்லாம் சஹாபாக்களோ அல்லது அன்றைக்கு இருந்த நயவந்தர்களோ குர்ஆனை எடுத்துக்கொண்டு அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே தலைப்பாக எடுத்துக்கொண்டு தேவையில்லாத சர்ச்சைகள் செய்தார்களோ அந்த நேரங்களில் எல்லாம் ஆயத்துகளின் வழியாக கண்டிக்கப்பட்டது. இங்கேயும் அப்படித்தான் கண்டிக்கப்படுது. நம்முடைய ஆயத்துகளில் மூழ்கி போவர்களை நீங்கள் பார்த்தால், இது செல்லாததுக்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்கும் உட்காரவோ அந்த இடத்துல உட்காரவே வேணும். யாராவது மறந்துட்டு உட்காந்துட்டா மன்னிப்புண்டு, எல்லா மறதிக்கும் மன்னிப்புண்டு. மறந்துட்டு உட்காந்துட்டா ஞாபகம் வந்த உடனே எதிர்த்து போயிருக்கு. அல்லாஹ் செய்த பெரிய கிருபை என்னன்னா, நிறைய விஷயங்கள் மறந்துட்டு செஞ்சுட்டோங்கிறப்ப எல்லாம் மன்னிச்சிடறான். செல்லாதி சொல்லுவாங்க, இந்த உம்மத்துல 3 விஷயங்கள் அல்லாஹ்வால் எந்த தண்டனையும் கொடுக்கப்படாது. என்னுடைய உம்மத்தை விட்டும் பேனா உயர்த்தப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி 3 விஷயங்களை சொல்லுவாங்க. ஒன்று தவறாக செய்தல், இன்னொன்று மறந்து செய்தல், இன்னொன்று நிர்பந்திக்கப்பட்டு செய்தல். இந்த 3ம் அல்லாஹ்வால் பிடிக்கப்படாது. ஒரு சில அது வரைக்கும் சட்டமே தெரியாது, செஞ்சுட்டாரு. திடீரென்று தெரிய வருகிறது. தெரிய வரக்கூடிய இடத்திலிருந்து தான் கணக்கே தவிர இதுவரை தெரியாமல் செய்ததை எல்லாம் பிடிப்பதில்லை. 2வது நித்யான், மறந்து செய்தது, மறதி, அது அல்லாஹ் அதற்காக பிடிப்பதில்லை. 3வது ஒமத்துக்குரிகு அலை, எதன் மீதாவது நிர்பந்திக்கப்பட்டு அந்த நிர்பந்த நிலையில் ஒரு செயலை செய்தால் அதுவும் அல்லாஹ்விடத்தில் பிடிக்கப்படுவதில்லை. அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு செய்த பெரிய வேலை. இன்னொரு ஹதீஸ்ல இன்னொரு செய்தி வருகிறது, இன்னல்லாஹ தஜாவஸ அன் உம்மத்தி மா வஸ்வஸத் பிஹி சுதூருஹா. ஏற்கனவே ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி தஃசீர்ல வந்து உள்ளம் என்ன நினைக்கிறதோ கற்பனை செய்கிறதோ அதையும் அல்லாஹ் பிடிப்பதில்லை. இதையெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சா இது சக்திக்கு மீறி ஒரு மனிதனை தண்டிக்கிற மாதிரி ஆயிடும். குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த வசனம் வருது, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வஸ்ஆஹா. ஒவ்வொரு ஆன்மாவையும் அல்லாஹ் அதன் சக்திக்கு உட்பட்டுத்தான் சோதிப்பான். இப்ப மறதி அப்படிங்கிறது, தவறு அப்படிங்கிறது, நிர்பந்திக்கப்பட்ட நிலை அப்படிங்கிறது, இதெல்லாம் நம்முடைய கண்ட்ரோலுக்கு நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. தவறா செஞ்சுட்டேன், எனக்கு தெரியாது, இத்தனை நாள் இந்த தவறு தெரியாது, நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா எல்லாம் மன்னிச்சிடறேன், அவ்வளவுதான். எத்தனையோ பேர் எத்தனையோ தவறு செய்யறோம். சிம்பிளா தொழுகையில எத்தனையோ தவறு, ஏதாவது சுட்டி காட்டுறப்ப அப்படியா இத்தனை வருஷமா எனக்கு தெரியாது, நான் இத்தனை வருஷமா இப்படிதான் தொழுதுட்டு இருந்தேன். அதுக்காக அத்தனை வருஷம் தொழுது வீணா போகணும்னா வீணாவெல்லாம் போவார், அல்லாஹ் அவைகளையும் மன்னித்து விடுவார். காரணம் இது மறதியாக இருக்குது, தெரியாமல் செய்யப்பட்டது. தெரியாமல் செய்யக்கூடிய தவறு எப்போதும் அல்லாஹ் பிடிப்பது கிடையாது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப பரந்து தொழுகையில 3வது ரக்காத்துல 4வது ரக்காத்துல அல்ஹம்து சூரா மட்டும் ஓதுனா போதும். ஆனா சுன்னத்துல, நபில்ல, வித்ர்ல எல்லாத்துலயும் அல்ஹம்து சூரா ஓதி கூட ஒரு துணை சூரா ஓதணும். ஆனா நிறைய பேர் பரந்து மாதிரியே நினைச்சிட்டு சுன்னத்துல மற்ற தொழுகையில எல்லாம் கூட 3வது ரக்காத்து 4வது ரக்காத்துல அல்ஹம்துக்கு பின்னாடி இணைப்பு சூரா ஓதாம வெறும் அல்ஹம்து சூறாவே ஓதுறாங்க. இப்போ நிறைய பேருக்கு நிறைய காலத்துக்கு பின்ன என்ன தெரிய வருது, இப்ப யாராவது தெரிஞ்சவர் சொல்றாரு, இல்ல சுன்னத்து தொழுக, நபில் தொழுக, வித்ர் தொழுக, என்ன தொழுகைகள் தொழுதாலும் அதுல எல்லாம் 3வது ரக்காத்துல 4வது ரக்காத்துல அல்ஹம்து சூரா ஓதணும், அதான் சட்டம் சொல்ல வரான்னு வைப்போம். ஒரு 30 வருஷ தொழுகை அறிக்கை தெரியலன்னு வைப்போம். இப்போ தெரியாமல் செய்து விட்டார் என்பதற்காக இவ்வளவு காலம் இவர் செய்தது அல்லாஹ் வீணாகிறது இல்லை, அதுக்குள்ள கூலிகளை முழுமையாக கொடுத்துருவான். அப்ப மறதி, தவறு, நிர்பந்திக்கப்பட்ட நிலை, இவைகளிலெல்லாம் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் அல்லாஹ்வால் மன்னிக்கப்படுகிறது. அது தக்க காரணமாக இறைவனால் அங்கீகரிக்கப்படுகிறது. இப்ப அல்லாஹ் சொல்லிட்டு இருக்கிற செய்தி என்னன்னா, குர்ஆனை வைத்துக் கொண்டு வீணாக சர்ச்சை யார் செய்கிறார்களோ அந்த சபையில உட்காராதீங்க. ஒருவேளை
ஏதாவது மறதியா போய் உட்காந்துட்டீங்கன்னா நல்லா மன்னிச்சிடலாம். எனக்கு தெரியல, நான் மறந்துட்டேன், இவங்களை பத்தி எனக்கு தெரியாம போயிருச்சு, அல்லது மறதியா போயிருச்சு, அல்லது நிர்பந்திக்கப்பட்டு என்னை கொண்டு போய் வம்படியா உட்கார வச்சுட்டாங்க, நான் தப்பிக்க முடியல, இந்த மாதிரி காரணங்கள்ல அந்த சபையில போய் உட்கார்ந்துட்டா தப்பில்லை. ஆனா ஞாபகம் வந்த உடனே எதிர்த்து எப்ப மறதி நினைவுக்கு வந்து விட்டதோ, எப்ப தவறு எது சரின்னு தெரிஞ்சிச்சோ உடனடியா அந்த இடத்துல எந்திரிச்சுங்க. பலா தவழும் அழகும் நட்டா எப்போதும் அதிசின வயிறு. இந்த குர்ஆனுடைய மார்க்கத்தினுடைய குழப்பமான பேச்சுக்கள் அல்லாமல் வேறு ஏதாவது அவர்கள் பேசினால் உட்காரலாம், இல்லையா உடனடியாக அந்த இடத்தை விட்டு எதிர்த்து கொள்ள வேண்டும் என்று குர்ஆன் உத்தரவு சொல்கிறார். இதுல இருந்து என்னன்னா, குர்ஆன் சம்பந்தமாக தீன் சர்ச்சை செய்யக்கூடிய சபைகள், கல்வியாளர்கள் மஜ்லிஸ் ஒன்று இருக்கு, குர்ஆன் சம்பந்தமான நேரடியான நல்ல ஆய்வுகள், குர்ஆன் சம்பந்தமான பாடங்கள், குர்ஆன் சம்பந்தமான கிளாஸுகள், அதெல்லாம் தப்பில்லை, அதெல்லாம் உட்காரணும். அது அல்லாம குர்ஆனை வீண் விவாதத்திற்காக எடுத்துக்கொள்றது. ரெண்டு பார்ட்டியை உட்கார்ந்து இது எனக்கு உனக்கு இல்லை, இந்த ஆயத்து இப்படிதான் வருது அப்படிதான் வருது, நீ சொல்றது தப்பு நான் சொல்றது சரி, இந்த மாதிரி நிறைய குர்ஆன் ஆயத்துகளை விவாதங்களுக்காக வேண்டி அதில் மூழ்கி போவர்களை கண்டால் நீங்க எழுதுங்க. சரி எந்திரிக்கலைன்னா என்ன, இந்த சபையில உட்கார்ந்தா என்ன, குர்ஆன்ல இன்னொரு ஆயத்துல இதுக்கு பதில் வருது என்னன்னா, இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், நீங்களும் அவங்கள மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குர்ஆனை வைத்துக் கொண்டு குழப்புபவர்கள் அப்படின்னு பேர். யார் குழப்புறாங்க பேசுறது அங்க ஒருத்தனா இருக்கும், உட்கார்ந்துக்கிறவங்க 1000 பேரா இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அவன் குழப்புறவனுடைய போலத்தான் இந்த 1000 பேர். இன்னக்கும் இதம் மிஸ்லுஹும், ஆயத்துகளில் மூழ்கி போய் வீண் சர்ச்சைகளில் ஈடுபடக்கூடியவர்களை போன்றே அவர் அங்கே போய் அமர்பவர்கள் எல்லாம். அப்ப எப்ப தெரிய வருதோ அப்ப உடனடியாக அவங்க நிறுத்தி இருந்துச்சோம். எல்லா காலத்திலையும் பார்த்தீங்கன்னா குர்ஆனை வச்சுக்கிட்டு சர்ச்சை பண்ணி வீணா போனவங்க எல்லா காலத்திலையும் இருக்காங்க. இந்த காலம் வரைக்கும் குர்ஆன் நல்லுபதேசம், மர்மையை நோக்கிய வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல், இந்த மாதிரி உள்ள கோணத்தில் தான் குர்ஆன் அணுகணும். அதை விட்டுட்டு கொள்கை தெரிவிக்காக அல்லது ஏதாவது ஒரு தப்புரைக்கோ அந்த கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக வேண்டி குர்ஆனை வளைக்குதல், சமயங்கள்ல குர்ஆன் ஆயத்துக்களை தப்பா யூஸ் பண்றது, இதெல்லாம் மிகப்பெரிய தவறுகள். பொதுவாக அல்லாஹ் தஆலா நம்முடைய வார்த்தைகள்ல ஏற்படக்கூடிய தவறுகளை அது அல்லாஹ் தகிப்பான் மன்னிப்பான். அல்லாஹ்வுடைய கலாம்ல போய் கை வச்சு அதை மாற்றுறது அப்படிங்கிறது அது இந்த உலகத்துல யூதரத்திராக்கள் செஞ்ச வேலை. குர்ஆனுடைய வார்த்தைகளை அல்லது அல்லாஹ் வேதமாக இறக்கி வைக்கப்பட்ட வார்த்தைகளை போய் கொஞ்சம் மாற்றுறது, தனக்கு தோல்வா வளைக்கிறது, இதெல்லாம் இந்த மாதிரி வேலைகள். இது யாருடைய வேலை? யூதரத்திராக்களுடைய வேலை. யூதரத்திராக்களை குர்ஆன்ல அறிமுகப்படுத்துற போல அல்லாஹ் எந்த வார்த்தை சொல்ற தெரியுமா? யுஹர்ரிஃபூனல் கலிம அன் மவாதிஹி, வேதத்தில் உள்ள வார்த்தைகளை அது எந்த இடத்தில் இருக்கோ அதை எடுத்துட்டு அந்த இடத்துல மாற்றி விடுவார்கள். வேறு வசனத்தை அந்த இடத்துல வைக்கிறது, அல்லது எதையாவது அதுக்கே கருத்தை மாற்றி சொல்றது. தன்னுடைய தொண்டர்கள் ஏதாவது கேட்டா அந்த தலைமைகள், யூதரத்திராக்களினுடைய பாதிரிகள் தலைமைகள் வேறு விதமாக மக்களை திசை திருப்புவதற்காக ஆயத்தினுடைய கருத்தை, ஆயத்தினுடைய எழுத்தை அப்படியே திரும்பி செய்யறது. இதெல்லாம் மிகப்பெரிய தவறுகள். குர்ஆன்ல இந்த வேலையை செஞ்சது யாருன்னா யூதரத்திராக்கள் செஞ்சிருக்காங்க. முஸ்லிம்கள் ஒருபோதும் குர்ஆனை வைத்துக் கொண்டு தீன் சர்ச்சை செய்பவர்களுடைய சபைகளிலே அமர வேண்டாம். இந்த ஆயத்தை தப்சீர்ல ரொம்ப விரிவாக வழங்கப்படுகிறது. புகழ்பெற்ற தப்சீர் விரிவுரை அல்லாமா தப்ரி தப்சீரில எழுதுறாங்க. இதை வைத்துக் கொண்டு குர்ஆன்ல தீன் சர்ச்சை மாத்திரம் அல்ல, பாவிகள் என்று தெரிபவர்களின் சபைகளில் எல்லாம் அமர வேண்டாம். லா துஜாலிசு அஹ்லல் கபாயிர், யார் பெரும்பாவிகள்னு தெரியுதோ பாவம் செய்றவங்க அவங்க சபைகள்ல போய் உட்கார வேண்டாம் அப்படின்னு எழுதுறாங்க. அதாவது எந்த இடத்துல எல்லாம் போய் உட்கார்ந்தால் இறைவனை விட்டும் நம்மை தூரப்படுத்தப்படுமோ அது எல்லாம் இங்க எடுத்துக்கும். வெறுமனே ஒரு குர்ஆனுடைய மஜ்லிஸ் அப்படிங்கிறது மாத்திரம் அல்ல. இந்த ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றா, இவர்களோடு உட்கார்ந்தால் நீங்களும் அவர்களை போல. பொதுவா பாவம் செய்யறவங்க கூட உட்கார்றவங்களும் அந்த பாவத்தை பொருந்திக்கிற மாதிரி இருக்காங்க. ஒண்ணு உடனடியா எந்திரிச்சு வெளியே போகணும், அல்லது கண்டிக்கணும், ஏதாவது பண்ணணும். சரி அவரு பாவம் செய்யறாரு, எனக்கு என்ன, நான் கூட இருப்பேன், அவரு தண்ணி அடிப்பாரு, நான் கூடவே இருப்பேன், கடைசியில் 2 பேரும் ஒன்னா வீட்டுக்கு போவோம் அப்படின்னா நீ அங்க உட்கார்றது தவறு. ஒரு பெரும்பாவத்தை செய்பவரோடு உள்ள மஜ்லிஸ், அந்த மஜ்லிஸே தவிர்க்கப்படணும். அல்லாஹ் சொல்ல வர்றது ஒரு தனிநபர் சார்ந்த அல்ல, எந்த மஜ்லிஸா இருந்தாலும் சரி,
நம்மை நேர்வழியில இருந்து பிறழச் செய்கின்ற எந்த ஒரு மஜ்லிஸ்ல இருந்தும் உடனடியாக அப்புறப்பட வேண்டும். அதை கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சுன்னா உடனே எந்திரிச்சாலும் போயிருங்க. அரபியில நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒன்று பொதுவாக அரபுல பழமொழி போல தேவையான ஒரு செய்தி என்னன்னா, பாவம் செய்யறவனோட கூட இருக்கிறவன் அந்த பாவத்தை கண்டிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான், நீ இப்படி செய்யாதேன்னு தடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கான், அவன் அந்த பாவத்திற்கு ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி. தொலைவில் இருந்தாலும் அவன் செய்த பாவத்துக்கு ஆதரவு தெரிவிச்சான்னா அவன் கூடவே இருக்கிற மாதிரி. ஒரு பாவத்தை சொல்லால் மனதால் நம்மால் முடிந்தவரை தடுக்க வேண்டும். ஒண்ணுமே தடுக்கல, சும்மா கூட உட்கார்ந்து இருப்பார். அவர் கேட்ட நான் பாவம் செய்யலைங்கிறார். இல்லை, அவரும் சேர்ந்துதான் இருப்பார். இன்னக்கும் இதம் மின்றும், நீங்களும் அவர்களை போல. அதனால்தான் பாவங்கள் செய்யக்கூடிய பாவங்களுடைய மஜ்லிஸ் என்பது எப்போதும் தவிர்க்கப்பட வேண்டும். கொஞ்ச நாள் உட்கார 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 அந்த பாவத்தை பற்றிய வேற விதமான சிந்தனை வரும். முதல் விஷயம் இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு ஒன்றும் கிடையாதுன்னு வந்துடும். இவரு ஒரு கூட குடிக்கிறவங்க கூடவே இருப்பாரு, வைக்கிறவங்க போக்குமே குடிக்கிறவனே எழுந்தவுடனே இவர் குடிச்சிட மாட்டார். கொஞ்ச நாள் உட்காரும் போது முதல் சிந்தனை என்ன வரும்னா, குடிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துடும். டைலியும் குடிக்கிற குடியாரனோட இருக்கிறதுனால. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவருடைய பார்வையில யார் யாரெல்லாம் அப்படி குடிக்கிறாங்கன்னு படம், அவ்வளவு பெரிய ஆள் அவரே குடிக்கிறார், இவ்வளவு பெரிய ஆள் இவரே குடிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா இவர் இருக்கிற நம்பிக்கையில நீர்த்து போகும். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா டேஸ்ட் பார்க்க ஆரம்பிக்கும். பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, கெட்ட பழக்கம் ஃபர்ஸ்ட் விருந்தாளி மாதிரி தான் வரும்போது, அதுக்கப்புறம் தான் விருந்தாளி மாதிரி இருந்து அப்புறம் வாடகைக்கார மாதிரி ஊருக்கார மாதிரி அப்படியே ஆகி கடைசியில் அது முதலாளி ஆயிடும். இவன் அதுக்கு அடிமை ஆயிடுவான். எல்லா கெட்ட பழக்கங்களும் அப்படித்தான். கெட்ட பழக்கங்கள்ல இருந்து வெளியே வர முடியாதவர்கள்ட்ட போய் கேட்டா முடியல. ஏன் முடியல? இவர் அதுக்கு அடிமை ஆயிட்டார். ஆனா 10% அது எப்படி வந்துச்சுன்னு போய் பார்த்தீங்கன்னா விருந்தாளி மாதிரி தான் வந்து. சும்மா ஏதாவது ஒரு நாள் எல்லாம் டூர் போவோம், அந்த மாதிரி நேரத்தில் மட்டும் லைட்டா பிடிச்சோம் அப்படின்பாங்க. அந்த டூர் போற நேரத்துல கொஞ்சோன்னு ஆரம்பிச்சது இன்னைக்கு தினந்தோறும் அது இல்லாம என்னால வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது இல்லையா? அதனால எதுவல்ல யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ பாவங்கள் செய்யக்கூடியவர்களுடைய மஜ்லிஸ்கள் செய்ய உட்கார வேண்டாம், அங்கிருந்து உடனடியாக எழுந்திருக்க. அவங்க அதுல இருந்து வேறு விஷயத்திற்கு திரும்புகிறவரை அப்படின்னு சொல்லி அல்லமா இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய தஃசீர் உரையாடல். அவங்க தங்களுடைய தஃசீரை இந்த ஆயத்துக்கு எழுதுறாங்க, குர்ஆன் சம்பந்தமாக வீச்சர்ச்சை செய்பவர்களோடு நீங்கள் அமர வேண்டாம் அப்படிங்கிறது அர்த்தம் என்னன்னா, லா துஜாலிசு அஹ்லல் குஸூமாதி, தர்க்கம் செய்யறவங்களுடைய சபையிலேயே பெரும்பாலும் உட்காராதீங்க. தர்க்கம் ஆரோக்கியமான தர்க்கமா இருந்தா பரவாயில்ல. அதாவது இந்த பட்டிமன்றம்லாம் நடத்துறாங்க, வழக்காடு மன்றம்லாம் நடத்துறாங்க. ஆரோக்கியமான 2 தலைப்பு இருந்தா அதுல உட்காரலாம். அதுல நம்முடைய ஈமானோ நம்முடைய இறையச்சமோ அது வலுப்பெறதுக்கு காரணமா இருக்கும். மோசமான 2 இருக்கு, ஒண்ணுதான் நல்லது, இன்னொன்னு கெட்டது. அதுல உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. சிறந்தது துனியாவா ஆகிறது பட்டிமன்றம் நடத்துறான்னு வைப்போம், துனியாவா ஆகிறது உட்காரவே கூடாது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை கன்ஃபார்மா தெரியும் அவர்கள் ஆகிறது அப்படின்னு. இதுல இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இல்ல, வட்டி நன்மையா தீமையா அப்படின்னு பட்டிமன்றம்லாம் நடத்தக்கூடாது. அதுல கன்ஃபார்மா இதுதான், இறைவன் முடிவு செய்து விட்டதை அதுல நன்மை இருக்கிற மாதிரி விவாதத்துக்கு காட்டுறதுக்கு தப்பு. ஒரு மது, ஒரு விபச்சாரம், ஒரு வட்டி, இதெல்லாம் கன்ஃபார்மா தீமைன்னு சொல்லிட்டாங்க. இதுலயும் நன்மை உண்டா அப்படின்னு ஒரு தரப்பு ஒரு அணி பேசுன்னு வைப்போம். வட்டினால் ஏற்படக்கூடிய நன்மைகள்னு, இந்த பக்கம் வட்டினால் ஏற்படக்கூடிய தீமைகள்னு நாம கேட்டுட்டு அந்த தீமையை மட்டும் நம்ம எடுத்துக்காட்டு உட்காரக்கூடாது. அதுல தீமையில பேசுறவங்க கொஞ்சம் சொதப்பி, நன்மை நிறைய இடத்துல பேசுறது கொஞ்சம் விவகாரமா பேசிட்டாருன்னு வைங்களேன். விவரமா பேசிட்டாருன்னா கடைசியில் நமக்கு வேற மாதிரி சிந்தனை வந்துடும். மனதிலே பாவங்கள் சம்பந்தமாக அறவே அதனுடைய நிழல் கூட கரை கூட படக்கூடாதுன்னா அதை தவிர்க்கணும். வேற விஷயம், சில நல்ல விஷயங்கள், அதை எது நமக்கு வலுவூட்டுமோ அந்த மாதிரி விஷயங்கள், இறையச்சத்தை நோக்கிய விஷயங்கள், அந்த மாதிரி உள்ளதெல்லாம் நடத்த குழந்தைய வளர்க்கறது யாரு, பெற்றோர்களா ஆசிரியர்களா அப்படின்னு நடத்துறாங்க. இந்த மாதிரி உள்ள விஷயங்கள், வீட்டு சூழ்நிலையா வெளி சூழ்நிலையா இப்படின்னு எல்லாம் பேசுறாங்க. இப்படி உள்ள விவாதங்கள் தான் வரவேற்கப்படும். வீண் விவாதங்களும் சர்ச்சைகளும் செய்யக்கூடிய சபைகளில் அமர வேண்டாம். இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்ற விளக்கம் என்ன, சண்டை போடுறது, சர்ச்சைகள் செய்வது, அது சம்பந்தமா உள்ள சபையில இருக்கணும். குர்ஆன் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் குர்ஆனை வச்சு சர்ச்சை பண்றது எக்கச்சக்கமான பேர். குர்ஆன்ல ஒரு பியூட்டி என்னன்னா, நிறைய பேர்த்த நேர்வழிக்கு கொண்டு வந்தது அதுதான்.
நிறைய பேர் கெட்டு போனதும் அதான். என்னன்னா அதை வேற மாதிரி ஹேண்டில் பண்ண வேற மாதிரி கொண்டு போய் விட்டுரும். கையாளுற பொருளை பொறுத்து தானே, என்ன பொருளா இருந்தாலும் குரானை இவன் அணுகிறதே வேற மாதிரி விவாதத்துக்கு மட்டும்தான் அணுகிறான். இது வந்து நமக்கு எங்கெல்லாம் பாயிண்ட் கிடைக்கும், நம்ம வியூவுக்கு இது எங்கெல்லாம் ஒத்து வரும் இப்படின்ட்டே குரான் அணுகிறான்னா அவனுக்கு தோல்வா கடைசி எங்கேயா கொண்டு போய் புள்ளியில தள்ளி விட்டுரும். சரியான முறையில் அணுகுபவர்களுக்கு குரான் நேர்வழியை காட்டும். குரான்ல வர்ற வாக்கியம் இது, யுதில்லுபிஹி கதீரன் வயஹ்திபிஹி கதீரன். அதிகமான பேருக்கு அல்லாஹ் இந்த குரானை வைத்து நேர்வழி காட்டுகிறார், அதிகமான பேர் இந்த குரானை வைத்து வழி தவறவும் செய்கிறார். ஏங்க அதிகமான பேர் நேர்வழின்னா அப்ப மிச்சம் கொஞ்சம் பேர் தானே, கொஞ்சம் பேருக்கு சொல்லணும்ல. அப்ப அல்லாஹ் அப்படி சொல்லல, ரெண்டுமே அதிகம்னு தான் சொல்றான். குரான்ல மட்டும் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. குரான்னால கெட்டு போனவங்க நிறைய பேர். என்னன்னா அவன் கையாள தெரியாம கையாண்டான். வீண் சர்ச்சைகளுக்காக தன்னுடைய கருத்து விவாதத்திற்கு வழி சேர்ப்பதற்காக இப்படியே காணலாம். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய பிரித்தாக்கள் குரானை கையில வச்சேதான் எல்லாம். நீங்க எவ்வளவு மோசமா நாளைக்கு எவன் வர்றானோ அவனை பிடிச்சி கேட்டீங்கன்னா அவனும் குரான் ஆயிட்டா வருவான். என்னப்பா இப்படி ஒரு மோசமான கொள்கை சொல்ற, இல்ல குரான்ல இப்படி வருது இல்ல அப்படின்னு ஒரு ஆயத்தை சொல்லுவான். கேரளாவில் ஒருத்தர் இருந்தார், 3 வகுப்பு தான் தொழுகிறார். 3 வகுப்பு ஒரு சேகோட முஸ்லியார் என்னமோ சொல்லுவாங்க, 3 வகுப்பு தான் தொழுகிறார். 5 வகுப்பு இல்ல. என்ன ஆதாரம்? குரான் ஆதாரம். என்ன ஆயிடுச்சு? அசிமிஸ் பதார்த்த தொரஃபையின் நஹாரி ஒரு சுலபம் மினல் லைல். பகலினுடைய 2 ஓரங்களிலும் இரவின் ஒரு பகுதியிலும் நீங்கள் அல்லாஹ்வை தொழுவீர்கள் அப்படின்னு வருது குரான்ல. பகலின் 2 ஓரம், காலையில் ஒரு வகுப்பு எடுத்துட்டான், மாலையில் ஒரு வகுப்பு எடுத்துட்டான். அப்புறம் ஒரு சுலபம் மினல் லைல், நைட்டில் ஒரு வகுப்பு எடுத்துட்டான். முடிஞ்சது 3. இந்த 3 தவிர வேற இல்லை. குரான்ல எப்பயாவது 10 நூறு 10 மகரிபி 5 வகுப்பு பேர் சொல்லி வந்திருக்கா? வரல. இப்போ வரலன்னா விட்டுரு, ஏன் 5 வகுப்பு சொல்றேன் அப்படின்னா பொதுவாகவே நமக்கு தான் தெரியுமே. தலைமையை சொன்னா அதுக்கு பின்னாடி 4 பேர் வருவாங்க. எதை குறைச்சாலும் இன்னைக்கு 4 பேர் வருவாங்க. இதுவரையும் தராவிக்கு 8 மட்டும் தான் வந்திருக்கு. தராவி 4 வந்தா அதுக்கு அதிகமா மெம்பர் சேருவாங்க. 4 தான் தராவி அப்படின்னா மெம்பர்கள் அதிகமா இருக்கு. காரணம் சலுகை, எப்பவெல்லாம் சலுகை தேடப்படுகிற இடம் இருக்கோ அந்த இடமெல்லாம் ஆய்வுகள் மோசமா இருக்குன்னு அர்த்தம். அமல்கள் எல்லாத்தையும் இது வந்து வீண் சர்ச்சைக்காக. தொழுகை 3 வகுப்பு அப்படிங்கிறது மாத்திரமல்ல, நிறைய இந்த மாதிரி சொல்லப்பட்டது. இந்த காதியானிகள் இருக்காங்களே, ரசூலுல்லாஹ் கடைசி நபி இல்லைங்கிறாங்க, அவனை கூப்பிட்டு கேளுங்க, அவனும் குரான் 5000 வருவான், ஏதாவது ஒரு 5000 வருவான். இன்னமும் மோசமா என்னமோ அந்த 19 ஒரு வார்த்தை இருக்கான். அது எல்லாம் குரான் பூரா 19 தான். பிஸ்மில்லா 19, அந்த சூரா 19, இந்த சூரா 19, எதை போட்டாலும் 19, அல்லாஹ் எடுத்தா 19, ரசூல் எடுத்தா 19, தத்துவம்லாம் என்னென்னமோ பேசுறான். என்னடா சொல்ற அப்படின்னா அவன் குரான்ல ஒரு 10 ஆயத்தை காட்டுறான். எல்லாமே குரான் தான். என்னன்னா குரானை தங்களுடைய வீண் சர்ச்சைகளுக்காக, வீண் விவாதங்களுக்காக யார் கையாளுகிறார்களோ அவர்களுடைய சபைகளில் கூட நீங்கள் உட்காராதீர்கள். குறிப்பாக சண்டை போடுவதற்கு குரானை பயன்படுத்துபவர்கள். குரானை வந்து சீர்திருத்தத்துக்கு மாத்திரம் தான் பயன்படுத்தணும், சண்டை போடுறதுக்காக வேண்டி குரானை பயன்படுத்துறதில்ல. இப்போ இந்த சபையில உட்கார வேணாங்கிறாங்க. ஏன் உட்கார வேணாம்? உட்கார்ந்து நானும் தெரிஞ்சுக்கலாம்ல, நல்லதானே? இல்ல, மோசமான விஷயங்களை கற்பதும் தவறு. சும்மா தமிழ்ல சொல்லுவாங்க, கடவும் கற்றும் வர திருட்டு தொழிலா இருந்தாலும் படிச்சு முடிச்சு செய்யாம தரலாமா? அது அல்ல. அது சில விஷயங்கள் நம்மை வந்து மார்க்கத்தில் இருந்தோ அல்லாஹ் ரசூலிடம் இருந்தோ அப்புறப்படுத்தும்னு தெரியும்னா அங்க வந்து உட்காரக்கூடாது. அந்த சபைகளே புறக்கணிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம். இந்த ஆயத்தில வைத்துக் கொண்டு தப்சீர்கள்ல நிறைய பிரிவு சட்டங்கள் எழுதுவாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, பிற மதத்தவர்களுடைய தெய்வ ஆலயங்களுக்குள்ள நீங்க போக வேணாம் அப்படிங்கிறது இது கீழே எழுதுறாங்க. இப்ப நிறைய பேர் முஸ்லிம்கள் கூட கேட்டு சர்ச்சில் வந்து இது நடக்குது, இப்ப நம்ம அங்க போய் உட்காரலாம் இல்லை, நம்ம ஒன்றும் வளர்க்கறதெல்லாம் இல்லை, அவங்க சும்மா ஏதோ பைபிள் அது இது படிக்கிறாங்க, நம்ம சும்மா அங்க போய் உட்கார்ந்துருக்கலாம். நீங்க அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாவே அது வந்து நம்முடைய வேதத்துல இருந்து வேறு வேதத்தை சத்தமில்லாம ஏற்றுக்கிற ஒரு மௌனமான முறை அங்க வருது. அவர்களுடைய ஆலயங்கள் வரைக்கும் போறதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. சில அதிசயங்கள்ல இப்படி வருது, தாய் தந்தை வந்து மாற்று மருத்துவர்களாக கொண்டு போய் விட சொன்னா வாசல் கடையும் கொண்டு விடலான்னு வருது. ஆலயத்துக்குள்ள போய் விடுறது, வழிபாடு நடக்கிறத பாக்குறது, கேட்டா நாளையும் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்றது, இந்த மாதிரி உள்ள சமரசத்துக்கெல்லாம் இங்க இடம் இல்லை. அதாவது மேடைகள்ல பேசுறதுக்கு நல்லா இருக்கலாம், எம்மதமும் சம்மதம் அப்படி இப்படி, அதெல்லாம் எம்மதமும் சம்மதம்ங்கிறதெல்லாம் பிராக்டிக்கல். எந்த ஊருக்கு போகணுமோ அந்த பஸ்ல ஏறணும், எந்த பஸ்ல வேணாலும் ஏறலாம்னா அது வயசியார கஷ்டமாயிடும். வர்ற பஸ்ல எல்லாம் நான் ஏறிக்குவேன். நமக்கு ஒரு ரூட் இருக்கு, அதுக்கு வந்து சிராஜ் புஸ்தகத்துக்கு பேரு. அந்த ரூட்ல எந்த வண்டி போகுதோ அந்த வண்டியில தான் ஏற முடியும்.
நாங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொள்கிறோம், நாங்கள் எந்த வண்டி வந்தாலும் ஏறிக்கொள்வோம்னா எங்கேயுமே போக முடியாது. அதனால இந்த எம்மதமும் சம்மதம் மாதிரி அவர்களுடைய ஆலயங்களுக்கு போறது, தரிசனங்கள்ல வழிபாடுகள்ல சமரசமாகிறது, இது எதுக்குமே இதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. இந்த வரிசையில் தான் திருக்குர்ஆன் சம்பந்தமாக ஏதாவது தவறாக பேசுபவர்கள், வீண் சர்ச்சை செய்பவர்கள் இந்த சபைகள் எல்லாம் அமர வேண்டாம். ஒருவேளை அங்க போய் ஏதாவது அல்லாஹ் ரசூலை பற்றி தவறாக ஒரு விஷயம் பேசப்படுகிற போது மௌனமா உட்கார்ந்துட்டா, அந்த மௌனம் வேற மாதிரி ஒரு சம்மதத்திற்கோ ஒரு ஒப்புதலுக்கோ அது அடையாளமாக, அது ஈமான் பலவீனமாக வாய்ப்பு. அல்லது எங்கேயாவது உட்கார்ந்திருக்கும் பகிரங்கமாக அதை கண்டிக்க முன் வருகின்ற இடமாக இருந்தால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே வரும். இல்ல நான் போய் உட்கார்ந்துட்டேன், வேற வழி இல்லாம ஆயிப்போச்சு, வேற வழி இல்லாம ஆயிப்போச்சுன்னா வாழ்முறையில நிர்பந்தமா இருந்தா மன்னிப்பெல்லாம் உண்டு. சும்மா விருப்பப்பட்டு போய் உட்கார்ந்தா இருந்தா. அதனாலதான் இந்த மாதிரி கனாய்த்துகள், குர்பான்களுடைய இஸ்லாத்தை தவறாக பேசுகிறார்கள் என்று தெரியக்கூடிய மஜ்லிஸ்கள் இவைகள் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். இது வெளியில, அவுட் சைட்ல. இன்சைட்லையும் குர்ஆனை வெறுமனே சர்ச்சைகளுக்காக வேண்டி பயன்படுத்துறவங்க கூட இது பண்ணக்கூடாது. குர்ஆன் வச்சுட்டே குழப்பறதுக்கு நிறைய பேர் இப்போலாம் சொல்ல போனா தம்பி ஒரு காலத்துல இந்த பக்தாதுல பஸ்ராவில எல்லாம் இதுதான் வேலை பல பேருக்கு. யூதனசராக்களுடைய செட்டப் என்னன்னா குர்ஆனுடைய ஆயத்துக்கள்ல லேசா கொஞ்சம் எந்த ஆயத்தை கொஞ்சம் சொல்லும் போது மனசு லேசா மாறிடுவாங்களோ அந்த மாதிரி உள்ளதை மட்டும் சில பேர் எடுத்து சுற்றுவாங்க. போய் சொல்றது நம்ம முன்னாடி சொல்லியிருக்கோம். ஒருத்தர் கூட்டு உமருந்தாங்க, அடிச்சாங்க, இனிமே இந்த பக்கம் வராது. அவருக்கு அதுக்கப்புறம் போய் யாரு கேள்வி கேட்டாலும் சொல்லுவாங்க, வேணாம் உமர் ஏற்கனவே பதில் சொல்லிட்டாரு, நான் இப்போ ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லைன்னு வரும். அவருக்கு வேலையே என்ன தெரியுமா, குர்ஆன்ல இருக்கிற முரண்பாடு மாதிரி தெரிகிற ஒரு 2000 எடுத்துக்கிறது. முரண்பாடெல்லாம் கிடையாது. 2000 எடுத்து இங்க இப்படி சொல்றான், அங்க அப்படி சொல்றான், பாத்தியா அப்படின்னு கேட்கறது. மொத்தத்துல இது என்னன்னா போட்டுவிட்டு அவன் போயிடுவான் வேலை பார்த்துட்டு. இங்க ஈமான் பலவீனமாயிடும். இதனால சபையிலேயே உட்கார வேணாங்கிறது கருத்தா தான். கடவுள் உண்டா இல்லையா அப்படின்னு சர்ச்சை பண்றாங்கன்னு வச்சுக்கோமே, உண்டுன்னு ஒருத்தர் பேசுறான், இல்லைன்னு ஒருத்தர் பேசுறான்னு வைக்கலாம். இந்த சபையில உட்காந்து நாம உண்டுங்கிற பக்கம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு போய் உட்காரதே தப்பு. ஏன்னா பேசி முடிச்சு எல்லாம் போகும்போது மனசுக்குள்ள எக்கச்சக்கமான குடைச்சல் வரும். இருந்தாலும் அவன் அப்படி ஒரு பாயிண்ட் சொன்னானே, அவன் இல்லைங்கிறது இவ்வளோ அதுக்கு இருந்தால் பதில் சொல்லவே இல்லையே, இப்படி எல்லாம் நிறைய குறைச்சு அவன் காலையில காப்பாற்றுவான். நிறைய அதுல மாற்று வரும். இந்த கடவுள் உண்டா இல்லை இந்த மாதிரி வயசுகள்ல இதுல உட்காரவே கூடாது அப்படிங்கிறது தான். பொதுவாகவே இந்த விவாதம் நடக்கிற இடம், சண்டை நடக்கிற இடம், சர்ச்சைகள் நடக்கிற இடம்லாம் என்னன்னா முடிவு பார்த்தீங்கன்னா அந்த அணிக்காரனே கொஞ்சம் பலவீனமாயிருவான். எவன் பேசுறானோ அவன் எதிரில் இருக்கிறவன் பலவீனமாயிருவான். நல்லா கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நாத்திகம் பேசுற ஒருத்தனும் காவி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு நேர் மாற்றமா ஆத்திகம் பேசுற ஒருத்தனும் 2 பேரும் விவாதம் பண்ணாங்க. விடிய விவாதம். இது ஆன்மீகம், இது நாத்திகம். விடிய விவாதம். கடைசியில பயங்கரமான பதில் இவரு சொல்றாரு, பயங்கரமான பதில் அவரு சொல்றாரு. அப்புறம் முடிச்சு காலையில பார்த்தா 2 பேருக்கு ட்ரெஸ் மாறிடுது. அவன் காவி வச்சிருக்கான், இவன் கருப்பு வச்சிருக்கான். என்னன்னா அவன் கேட்ட கேள்வி பூரா இவனை இம்ப்ரெஸ் பண்ணிருக்குல்ல, இவன் கேட்டது பூரா அவனை போட்டு குறைஞ்சிருக்கு. 2 பேரும் ஆனா பப்ளிக்காக பேசிக்கிட்டே இருந்திருக்கான்னு நிறுத்தாம, ஆனா உள் மனசுல இவன் கேட்டதெல்லாம் அவனுக்கு காயமாய். பொதுவா இந்த தீன் சர்ச்சைகள்ல விவாதங்கள்ல இதுதான் நடக்கும். என்ன நடக்கும்னா, சத்தியம்னு நினைச்சு ஒன்ன ஸ்திரப்படுத்துறதுக்காக நம்ம வருவோம். சமயங்கள்ல சத்தியம் அல்ல, அசத்தியம் மேல உயரும். அதனாலதான் குர்ஆனுடைய தீர்ப்பு என்னன்னா, இந்த மாதிரி தவறான சபைகள் எதிரையும் உட்காரவே வேண்டாம். அப்படி ஒரு கால இந்த சபையில உட்கார்ந்தீங்கன்னு சொன்னா நீங்களும் அவர்களை போல அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி ஒரு பெரிய மேதை அவங்க. இந்த உலகத்துல எல்லாருடைய உம்மத்துல அவருடைய வபாத்துக்கு பின்னாடி தோன்றிய பெரிய மார்க்க அறிஞர்கள்ல இந்த கனவுகளுக்கெல்லாம் விளக்கம் சொல்ற பெரிய மேதை அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி. உலகத்துல கனவுகள் சம்பந்தமான அந்த அதனுடைய இன்டர்பிரிட்டேஷன் எல்லா இதையும் நூலாக தோன்றவர் இந்த உம்மத்திலேயே. அவர் தான் இந்த விஷயத்துல குரு. அவரை மிஞ்சி யாருமே அப்படிப்பட்ட அல்லாமா இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி எப்போதும் அவர்களுடைய குர்ஆன் மஜ்லிஸ் தஃப்சீர் கிளாஸ் பயங்கரமா இருக்கும் கூட்டம் அவர்களுடைய மஜ்லிஸ்கள். அந்த ஒரு மஜ்லிஸ்ல குழப்பறதுக்கு 4 பேர் எப்பவுமே வருவாங்க. இப்ப இப்னு சீரின் டெய்லி யாராவது 2 பேர் நிற்பாங்க. இஸ்மா மின்னி கலிமா, இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி வரலாறு அவங்க எழுதுற செய்தி. இஸ்மா மின்னி கலிமா, நாங்க ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும், அது பேசலாமா அப்படின்னா நீ ஒன்றும் சொல்ல வேணாம், நீ போயிட்டு வா. பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடுறேன்.
அவன் சொல்றான் கலிமா, இந்த ஒரு வார்த்தை பாதியாவது சொல்ற புரிஞ்சு, நீ பேசுறதா நான் எந்திரிச்சு போறேன், இல்ல நீ போயிரு. இது சலாமத்தான வழி இதுதான். இல்ல பாக்கலாம், நீ கேட்கறத கேளு, நான் பெரிய ஆலிம் அப்படி இல்ல, உண்மையாவே பெரிய ஆலிம் தான், இந்த உண்மத்திலேயே பெரிய ஆலிம் சொல்ல போனா மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சந்தேகம் தான் அங்க கேட்பாங்கன்னு இருக்கு. அவ்வளோ பெரிய கடல், அவங்க கல்வி கடல். இந்த குழப்பத்துக்குன்னு பேச்சு வர்றவங்க வந்து எந்த பதிலும் சொல்றதே இல்லை. பொதுவா கேள்விகளும் அதற்கான பதில்களுங்கிற அணுகுமுறையில தெரியாம கேட்க வர்றவங்களுக்கு எவ்வளவு வேணாலும் பதில் சொல்லலாம். ஒரு கேள்வி இல்லை, 100 கேள்விக்கு வேணாலும். அவன் ஆல்ரெடி ஒரு முடிவோட வந்திருக்கான்னு வைக்கல, மனசுல தெளிவா அவனுக்கு பதில் எல்லாம் தெரியும். இவரை ஒரு மாதிரி ஆக்கியதுன்னு வந்தானா அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா, அட்ரஸ் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா பேசக்கூடாது, இல்லைன்னா அவங்களோட பேச விரும்பல. அப்ப நீரை முட்டாளாங்க, ஆமா முட்டாள்னு வச்சுக்கணும். முதல்ல ஒன்றுன்னு நான் காப்பாத்தி ஆகணும். நம்மளுடைய ஈமான, நம்மளுடைய அகீதாவை இதையெல்லாம் காப்பாத்தி ஆகும். இவைகளுக்கு விதண்டாவாதங்களுக்கு பதில் சொல்றதோ அது போன்ற சபைகளோ கூட புறக்கணிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதா கருத்து. அல்லவா இவன் சீர்திருத்தம்னாலே அதான் சொல்லுவாங்க, நீ பேசுறதா இருந்தா நான் எதிர்த்து போயிடுறேன், அல்லது நான் பேசுறதா இருந்தா நீ உன்னுடைய இந்த குழப்பத்தை எல்லாம் கேட்க வேண்டும். எதையாவது 2 ஆயத்தை கொண்டு வந்து கூட்டுறது, எதையாவது 2 ஹதீஸை கொண்டு சொல்றது, அல்லா இப்படி சொல்றது அவ்வளவு சரியில்லாத மாதிரி தெரியல. எல்லா காலத்திலையும் பல பேர் அது இருக்கான். இதுல என்னன்னா, வேறு சமயத்தை சார்ந்தவர்கள் ஒதுக்கீடு செய்யறது அது வேற. அவங்க புரியாம கூட நிறைய செய்வாங்க. அவங்களுக்கு ஜிஹாது புரியல, அவங்களுக்கு பர்கா புரியல, இஸ்லாமினுடைய நிறைய இது அவங்க அறுத்த பிராணிகள் எல்லாம் பேர் சொல்லி அறுத்தான் சாப்பிடுவோன்ற நம்முடைய முடிவாதம் அவங்களுக்கு புரியல. அது பூராமே உள்ள பூண்டு விளக்கி ஆகும். மேலோட்டமாக பார்க்கக்கூடிய எந்த மாற்று மருத்துவனுக்கும் அது வந்து வித்தியாசமா தெரியுது. இந்த பர்கா வித்தியாசமா தெரியுது, அறுப்பு சாப்பிடுறது வித்தியாசமா தெரியுது, இப்படி நிறைய அவங்களுக்கு வித்தியாசமா தெரியுது. பிரச்சனை இல்லை. இங்க உள்ளேயே நம்மாழ்களை முஸ்லிம்களை எல்லாத்தான் அது ஒண்ணு மட்டும்தான் ஒரு மாதிரியா அப்படிவா எல்லாம் கரெக்டா இருக்கிறது, எல்லாம் கரெக்டா இருக்கு. அந்த முத்தலாவுக்கு கொடுத்துட்டா அது மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இல்லை, இந்த விஷயங்கள்ல ஆழம் வரை போய் அதனுடைய விஷயங்களை தெரிகிற போது தெளிவாகும். சமயங்கள்ல அது தெரியாமையே 3 தலா கொடுத்ததுக்கு பின்னாடி இப்படிங்கிறாங்க அப்படின்னு ஏதாவது ஒண்ணு, அல்லது ஹிஜாப் விஷயத்துல, ஜிஹாது விஷயத்துல, இந்த குர்பான விஷயத்துல என்னத்துக்கு போட்டு எல்லாம் ஆட்டை மாட்டையா இருக்குது இப்படிங்கிற மாதிரி ரொம்ப அவன் தன்னை நினைச்சுக்கிறான். இதுல இருக்கிறாரு அப்படின்னு, உயர்ந்த சிந்தனையில இருக்காரு, வட்டி கட்டுன முட்டா பயில இருக்கும். இது வந்து மிக மோசமான. ஏன்னா அல்லாஹ் ரசூலை கொண்டு ஈமான் கொண்டாச்சு, ஆமன்து பில்லாஹி வ ரசூலின்னு எல்லாம் சொல்லியாச்சு. எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் அதை வந்து எந்த விஷயத்த வந்து நம்ம சிந்தனைக்கு கொடுக்காம ஃபைனல் டெசிஷன் எடுத்து முடிச்சுட்டானோ அந்த விஷயத்துல நீ உள்ளே வரக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. ஒரு ஹஜ்ஜே பார்த்தோம்னா கோயிலை சுத்துற மாதிரி இருக்கும். தவாப் சுத்துறத பார்த்தா அங்க போய் தொங்கன்னு ஓடுறோம். இதுல தவாப் இருப்பாங்க. ஒரு இடத்துல சைத்தான் இல்ல, அது தூணை வச்சு அடிக்கணும். இது எல்லாம் அப்படியே ஒப்பிட்டு பார்த்துட்டு இந்த மாற்று மருத்துவம் செய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு. கடைசியா வந்து அங்க மினால வச்சு மொட்டை அடிக்கிறது என்ன, அங்க போய் முடி எடுக்கணும்னு என்ன இருக்குது, சூரிய எடுத்துடலாம் முடிய. இப்படி எல்லாம் இதெல்லாம் என்னன்னா இறுதி முடிவு அல்லாஹ் எடுத்ததுக்கு அப்புறம் மூன்று நுழைக்கிறது. அல்லாஹ் 2 விஷயம் வச்சிருக்கான். சில விஷயங்கள்ல ஃபைனல் டெசிஷன் அவன் எடுக்கல, நம்ம பொறுப்புல கொடுத்துருக்கான். அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு நாம தான் முடிவு செய்யணும். இதை நீ செஞ்சாலும் செய்வா, செய்யாட்டே இல்லப்பா 2 சொல்லியிருக்கான். அதுல நம்ம முடிவெடுக்கலாம், செய்யலாம் செய்யாம இருக்கலாம். சிலதெல்லாம் கன்ஃபார்மா இதுதான், இதுல மாற்று கருத்து இல்ல, நீ இதுல யோசிக்காத, இதுதான் அப்படின்னு சொல்றான்ல, அந்த இடத்துல நாம வந்து ஒரு சமய ரீதியாக ஒரு வீணுக்குள்ளே உள்ளவர்கள் என்ற அடிப்படையில நாம் அதை வந்து செஞ்சாகும். அதான் அந்த அர்த்தம். உள்ள வந்துட்டா அதனுடைய சட்டம் அப்படித்தான். வெளியில இருந்து பார்க்கக்கூடியவர்கள் தெரியாமல் நிறைய விமர்சனம், சில பேர் தெரிஞ்சு கொண்டே வேணுன்ற விமர்சனம், அது வேற. உள்ளுக்குள்ள இருக்கிற போது அம்பளை தரப்புதின அரபின்னு சொல்லுவாங்க. குறிப்பா வழிபாடு சார்ந்த விஷயங்கள்ல நாம உள்ள வந்து நுழையவே கூடாது, அரிசியே வரக்கூடாது. தொழுகை, நோம்பு, ஹஜ்ஜு, ஜகாத்து, இதெல்லாம் வழிபாடு சார்ந்த விஷயம். இதுல ஏன் இப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது. நின்று தொழுகிறாரு, சுஜூது செய்யறாரு, இந்த ருக்கு மட்டும் வானாம், ருக்கு மட்டும் அது என்ன ஒரு ஜெயிச்சா பூச்சிட்டாரு வானா விட்டுருங்க சொல்லவே முடியாது. அதுல நமக்கு வேலையும் இல்லை, நாம் அதுல உள்ள வர்றதுக்கு அனுமதியே இல்லை. அது இப்படித்தான் எல்லாரும் சில ஒருத்த வரையில சொல்லிடுறாங்க, தள்ளுக்கமாறு 5 மணி ஊசல்லி வா, நான் தொழுகிற மாதிரி தொழுங்கப்பா அப்படின்னு தப்பீர் கட்டிட்டாங்க. இவ்வளவு நேரம் இப்படி இப்படி எதுவுமே வந்து குரான்ல ரிட்டர்ன்ல எல்லாம் எதுவும் இல்லை. நான் தொழுகிற மாதிரி தொழுக, அவ்வளவுதான். அதே மாதிரி தொழுதுட்டு போயிட்டே இருக்கணும், அதுதான் அது பேர்.
நான் முஸ்லீம், நான் அல்லாஹ்வை ரசூலை பின்பற்றுகிறேன் அப்படிங்கிறது முஸ்லீம். மகரிப்லையா கரெக்டா அந்த மகரிப் இஷா வரும்போது நோம்பு திறந்துன்னு அர்த்தம். இல்லை நான் இஷா வரையும் வைக்கிறேன், நோம்புலாம் கிடையாது. அது வேற ஏதாவது உண்ணாவிரதம் சொல்லிட்டு போலாம், அது வேற ஏதாவது சொல்லிட்டு போலாம். நீ இஷா வரையும் வச்சா அதுக்கு பேர் நோம்பு இல்லை, அசல் வரையும் வச்சா நோம்பு இல்லை. அது மகரிப்பு தான், அது கரெக்டா அந்த நேரம் தான். அப்பதான் இப்ப சாப்பிட்டு முடிச்சுக்கோ, இப்ப திறந்துக்கோ, அவ்வளவுதான். வழிபாடு சார்ந்த விஷயங்களில் அறிவும் அறிவு சார்ந்த தலையீடுகளும் குறுக்கு கேள்விகளும் இது எப்பவுமே உள்ள வரக்கூடாது. வந்துச்சுன்னா அங்க தீன் பாதுகாப்பாக இல்லை, அவங்களுக்கு ஈமான் பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அம்ரத் ஆகுது அந்த வரிசையில ஹஜ்ஜு ஒரு வழிபாடு விஷயம், குர்பானி ஒரு வழிபாடு விஷயம், இதெல்லாம் வர்தா ஒரு வழிபாடு விஷயம். எல்லாம் வழிபாடலாம். நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதிக்கப்பட்டதுல இது இல்லை. ஃபேமஸான ஒரு குர்ஆன் ஆயத்து அடிக்கடி சொல்லப்படும். மக்கானலி முக்மினி வலா முக்மினத்தின், ஒரு முஸ்லிமான ஆணுக்கோ ஒரு முஸ்லிமான பெண்ணுக்கோ அனுமதி இல்லை. இதா கல்லல்லாஹு ரசூலுஹு அம்ரன், அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்தை முடிவெடுத்து எழுதிவிட்டால் ஐயவும் லஹுல் ஹியரத்து மின் அம்ரிஹிம், அவர்களுக்கு இந்த காரியங்களில் இஷ்டம் என்பது இல்லை. அதாவது இஷ்டம்னா பரிசீலனை பண்ணி பார்க்கறது, முடிஞ்சா ஏற்றுக்கிறது, இல்லைன்னா விட்டுறதெல்லாம் இல்லை. ஜகாத் வழிபாடு, சதகா நம்முடைய கையில கொடுத்துருக்கா, உன் விருப்பப்படுறதா செய். இல்லை நான் 10 ரூபா தான் கொடுக்குறோம், நான் 1000 ரூபா கொடுக்குறோம், எந்த கம்பல்சரியும் கிடையாது. நான் சதகா கொடுக்குற அளவுக்கு நான் இல்லை, நான் வெறும் ஜகாத் மட்டும்தான் கொடுப்பேன், சதகா என்னால் தர முடியாது, விட்டுரு. இதெல்லாம் அவரவர்களுடைய இஷ்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஆண்டவன் இவ்வளவுதான் அளவு போடல, நீ கொடுத்துதான் ஆகணும் சதக்கான்னு சொல்லல. அப்படி கம்பல் பண்ணா அதுக்கு பேர் சதக்காவா இருக்காது. கம்பல் ஜகாத்துல மட்டும்தான். எந்த இடத்துல அவன் தளர்வுக்கு வழி இல்லாமல் தீர்க்கமான முடிவெடுத்து விடுகிறானோ அந்த சர்ச்சைகள் வரக்கூடாது. எந்த இடத்துல தீர்க்கமான முடிவுகள் எழுதப்படாமல் நம்முடைய சுய இஷ்டத்துக்கு விடுறானோ அது நம்ம இஷ்டம். நபிலான தொழுகைகள் முடிஞ்ச தொழுகை, அவ்வளவுதான். காலையில அதுல இதுல இஸ்லாத்துல துபால தஹஜ்ஜுல அப்படி இப்படி தேவைக்கான நபிலு, பாவ மன்னிப்புக்கான தொழுகை, அவ்வாபின் தொழுகை, என்னென்னமோ தொழுகை கம்பல்சரியா இல்லை. என்னால முடியும் விழுந்துக்கோ, நிறைய நன்மை உண்டு. இந்த தொழுகை இவ்வளவு நன்மைகள் இல்லை. இந்த தொழுகை எல்லாம் என்னால தொழுக முடியாது, விட்டுலாம். பறந்து மட்டும்தான் தொழுகுவேன், தொழுகு, அதற்கேற்ற நன்மை. அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, இன்னல்லாஹ் பரத பராஹித், அல்லாஹ் சில பரந்துகளை வச்சிருக்கான், அது கண்டிப்பா நிறைவேற்றிருக்கு. அல்லாஹ் சில எல்லைகளை நிர்ணயிச்சிருக்கான், அதை தாண்டிடாதீங்க. அல்லாஹ் சில விஷயங்களை மறதி இல்லாமல் மௌனமாக ஆக்கி இருக்கிறான், அந்த விஷயத்தை கிளறாதீங்க. எல்லாரும் சொன்னார் சக்கத்த அன் அஷ்யா, சில விஷயங்களை குர்ஆன்ல சொல்லவே இல்லை விட்டான். உடனே நாம அல்லாஹ் சொல்ல மறந்துட்டான்னு நினைக்காதீங்க. சொல்றாங்க மறதி அல்லாமல் வேண்டுமென்றே விட்டு இருக்கிறான் சிலவற்றை, அது உங்களுடைய இஷ்டத்திற்காக, அதை நாம முடிவெடுக்கணுங்கிறதுக்காக. அவன் நினைச்சானா ஒரு கோடு போட்டு நீ இப்படித்தான் கம்பல் பண்ணிருக்கலாம்ல, சொல்லல. ஜகாத்துல 40ல் 1 ஒரு அளவு சொன்னா இல்லையா, 100க்கு 2 ஒரு அளவு சொன்னா இல்லையா, இந்த அளவை நம்முடைய இஷ்டத்துல உள்ள எதுலையுமே உள்ள வரல. உங்க தாயார் தகப்பனாருக்கு நீ 100ல் 25 அப்படின்னு ஒரு கோடு எவ்வளவு நேரம் ஆகும் சொன்னதுக்கு? உன்னுடைய சம்பாத்தியத்தில் 4ல் 1 பங்கு உன் தாயார் தந்தையாருக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லல. அவரவர்களுடைய இஷ்டம், அவரவர்களுடைய சம்பாத்தியம், அவரவர்களுடைய முடிவு, அந்த மாதிரி இடத்துல அல்லாஹ் உள்ள வரல. நம்மகிட்ட அப்படிதான். எந்த விஷயங்களை நம்மிடம் கொடுத்தானோ அவைகளை நாம முடிவெடுப்பதும், அல்லாஹ் முடிவெடுத்த விஷயங்கள்ல மூக்க நுழைக்காம இருக்கிறது. இந்த 2 முக்கியமான விஷயம். இந்த ஆயத்து சொல்ல வந்த முதல் செய்தி என்னன்னா, தீன் சர்ச்சைகளை குர்ஆனை வைத்து கொண்டு செய்பவர்கள் அல்லது குர்ஆனுடைய விளக்கமாக இருக்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை வைத்து கொண்டு சொல்பவர்கள் இது எல்லாமே தவிர்க்கப்படும். அந்த சபைகளே தவிர்க்கப்படும். நாம இந்த மாதிரி உள்ளவங்க இந்த சபை அந்த சபைலாம் சொல்ல வரல. பொதுவா நிறைய இயக்கங்கள், நிறைய கடந்த காலங்களில் வடிகட்ட பிரிவுகள் நிறைய இருக்கு. எல்லாவற்றில இருந்தும் கொஞ்சமாவது நமக்கு மனம் உறுத்துகிற போது அது இனம் கண்டு அடையாளம் கண்டு வெளியே வந்துடும். குறிப்பா குர்ஆனை வச்சுட்டு இவங்கள்ட்ட சர்ச்சை பண்றப்ப போய் உட்காராதங்களுக்கு என்ன கருத்து தெரியுமா? அவன் அல்லாஹ்வை திட்டுவான், ரசூலை திட்டுவான், குர்ஆனை திட்டுவான், தேவையில்லாம தப்பா பேசுவான். அந்த மாதிரி இடத்துல நீ உட்காராது. இன்னைக்கும் அல்லாஹ்வை திட்டுகிற, ரசூலை திட்டுகின்ற, நல்லடியார்களை திட்டுகிற எதுலையும் நாம உட்கார முடியும். நிறைய சமயங்கள் அல்லாஹ்வை எல்லாம் எங்க திட்டுறாங்க, முஸ்லீம்கள்லாம் அல்லாஹ்வை திட்டுறதுலன்னு இல்லை, நிறைய பேர் வேற மாதிரி திட்டுறதெல்லாம். அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டுன்னு பேசுறாங்க, அதுக்கு பேர் அல்லாஹ்வை திட்டுறதா தானே அர்த்தம். நீங்க தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சில அமைப்பு அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டுன்னு பேசுது.
எல்லாம் காப்பாற்று. இறைவனுக்கு உருவம் உண்டு, இறைவனுக்கு மூஞ்சி உண்டு, கை உண்டு, சொல்றதுக்கே வெக்கமா இருக்கு. அதாவது பிரிண்ட்ல எழுதுறாங்க, மேடைகளில் பேசுறாங்க, பிரிண்ட்ல எழுதுறாங்க, இறைவனுக்கு உருவம் உண்டுங்கிறத வலியுறுத்தி சொல்றாங்க. நவுதுபில்லா. மீண்டும் ஒரு குஃபார்களுடைய மௌட்டிக காலம் இதில் திருப்பி வரும். டார்க் ஏஜ்னு சொல்றோமே, இருண்ட காலம். இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சிறப்படுத்தினால் அந்த காலம் திரும்பி வரும். ஆனா இன்றைக்கு வரையும் வாபஸ் வாங்காமல் இந்த கருத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். இறைவனுக்கு உருவம் உண்டு. இது இறைவனுக்கு உருவம் உண்டுன்னு சொல்றது கண்ணியம் எடுத்துக்காதீங்க, அல்லாஹ்வை திட்டுறதுன்னு அர்த்தம். குர்ஆன்ல என்னை திட்டுறாங்கன்னு நிறைய பேர் அல்லாஹ் சொல்றாங்க. அதுல ஒரு சில என்ன தெரியுமா, அல்லாஹ்வை மூன்றில் மூன்றாவது அப்படின்னு சொல்றாங்க. அவர்கள் என்னை திட்டுகிறார்கள் அல்லாஹ். மூன்றில் மூன்றாவது யாரு? கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. இறைவனை மூன்று அவதாரங்களா சொல்றாங்க இல்லையா, அந்த தேவகுமாரன், பரிசுத்த ஆவி அப்படி இப்படின்னு அதை சொல்றான். என்னை மூன்றில் மூன்றாவது என்று சொல்லுகிறார்கள், அவர்கள் திட்டுறாங்கன்னு அர்த்தம். இன்னல்லாஹ ஹுவல் மஸீஹ் இப்னு மரியம், அல்லாஹ் தான் மரியமுடைய மகன் மஸீஹ் என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் திட்டுகிறார்கள். தவறான கொள்கையை அல்லாஹ் விஷயத்தில் பேசினால் அல்லாஹுவை திட்டுவதாக அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். சும்மா ஒரு ஆளை திட்டதுன்னா மனுஷனா இருந்தா அப்படி திட்டலாம், அறிவு கட்டணம் என்னென்னமோ சொல்றோம், கூட்டால் அப்படி இப்படின்னு. இந்த மாதிரி திட்டுறது இல்லை. அல்லாஹ் விஷயத்தில் தவறான கொள்கைகளை இணைத்து பேசினால் அதற்கு பெயர் அல்லாஹுவை திட்டுதல். அந்த மாதிரி சபைகள்ல கொஞ்சம் அட்ரஸ் கண்டுட்டு வெளியே வந்துடும். இறைவனுக்கு உருவம் உண்டு என்று சொல்லவர்கள், இறைவனை பற்றி வேறு விதமாக ரொம்ப அல்லாஹ்வுடைய வல்லமைகளை கூட குறைத்து மதிப்பிட்டு பேசுபவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை பேசுபவர்கள். ரசூலை பேசுறவங்க இருக்காங்களே, அவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் சாதாரண மனிதர் தான் சொல்றது எந்த அளவுக்கு அது ரைட்டுன்னா, மனிதர் நம்மளை மாதிரி கல்யாணம் பண்ணாங்க, நம்மளை மாதிரி குழந்தைகள் பெற்றாங்க, நம்மளை மாதிரி சாப்பிட்டாங்க, நம்மளை மாதிரி குடிச்சாங்க, நம்மளை மாதிரி பிரயாணம் போனாங்க, நம்மளை மாதிரி அவங்களுக்கு காய்ச்சல் வந்துச்சு, நம்மளை மாதிரி தான் பிறந்தாங்க, நம்மளை மாதிரி தான் மவுத்தானாங்க. இந்த விஷயம்தான். அதை விட்டுட்டு வேற மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நுபுவத்திற்கு இழுக்கு ஏற்படும் அளவுக்கு, அவர்களுடைய நபித்துவத்தை லேசாக சேதாரப்படுத்துகிற அளவுக்கெல்லாம் பேசக்கூடாது. இன்னைக்கு நிறைய அப்படி தமிழ்நாட்டினுடைய அமைப்புகள் நிறைய அப்படி இருக்கு. சர்வசாதாரணமா நுபுவத்தினுடைய காரியங்களை கூட தவறாக சித்தரித்து பேசக்கூடியவர்கள். எந்த அளவுக்குன்னா, அருணாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவினுடைய வாழ்க்கையில் இருந்த போது அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் கொஞ்சம் மறைமுகமாக ஷிர்க் செய்தார்கள் பேசுறாங்க. நல்லா பாருங்க, மறைமுகமாக ஷிர்க் செய்தார்கள். யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கே அது ஷிர்க்னு தெரியலையா. அதுக்கு அரபி வார்த்தைகள் நான் சொல்றதெல்லாம் யாருமலையாவது இட்டுக்கட்டும் பொய்யோ எல்லாம் இல்லை, எல்லாம் ஒளிநாடாக்கள் இருக்கிறது, ஆன்லைன்ல இருக்கு, யூடியூப்ல இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுமார் 12 வருஷ காலங்கள் அவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் ஷிர்க் வைத்து விட்டார்கள். இதற்கு ஷிர்கே ஹஃபி என்று பெயர். ஷிர்கே ஹஃபினா மறைமுக ஷிர்கு. இந்த மறைமுக ஷிர்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து விட்டார். நவுதுபில்லாஹ். எவ்வளவு பெரிய தடித்த வார்த்தை, எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு விரசமான விஷயம் இது. யார் உலகத்திற்கு நுபுவத்தை, மார்க்கத்தை, இஸ்லாத்தை சொல்லிக் கொடுக்க வர்றாரு, அவரே இஸ்லாத்துல இல்லைங்கிற மாதிரி கொஞ்ச காலம் அப்படி இப்படி இருந்தாருங்கிற மாதிரி பேசணும். முதல்ல குர்ஆன் சொல்ல வர்றதா தான். இந்த மாதிரி சபைகள்ல முதல்ல உட்காரவே. நீ பேசுறது, கேட்கறது, பதில் கொடுக்கறது, விவாதம் பண்றது, அதுல தெளிவடைகிறது, அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல அந்த சபைகள்ல அமர வேண்டாம். அல்லாஹ்வை திட்டுபவர்கள், அபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டுபவர்கள், சஹாபாக்களை திட்டுபவர்கள். சஹாபாக்கள் இருந்து இறங்கினா நிறைய இறங்கிருக்கு, நிறைய பேசியிருக்கிறார். நபித்தோழர்கள், நபித்தோழர்களை திட்டுறவர்கள், அந்த திட்டுறதுதான் அடையாளம் அவர்கள் நயவஞ்சகர்கள் என்பது. வேற அடையாளம் தான் வேண்டாம். அவர் தொப்பி போட்டிருக்காரா இல்லையா, தாடி வச்சிருக்காரா இல்லையா, அவர் தொழுக வராரா இல்லையா, அதெல்லாம் இல்லை. சஹாபாக்களை திட்டுறது அப்படிங்கிறத தன்னுடைய ஒரு ஹாப்பியா ஒருத்தர் வச்சுட்டு அதை பண்றாருன்னு சொன்னா நயவஞ்சகர் என்பதற்கு அந்த ஒரு அடையாளம், வேற அடையாளம்னா தேவையே. எல்லா மெம்பர்களையும் உலகம் முழுக்க ஓதப்படுகிற செய்தி என்ன தெரியுமா? என்னுடைய சஹாபாக்களை திட்டாதீர்கள். புகாரில் என்னுடைய சஹாபாக்களை திட்டாதீர்கள். வெறும் திட்டாதீர்கள்னு மாத்திரம் கேட்கல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்டாங்க, அல்லாஹ அல்லாஹ ஃபீ அஸ்ஹாபி, அல்லாஹ்வோட பேரால கேட்கிறேன், என்னுடைய சஹாபாக்களை திட்டாதீங்க. அதாவது ஏதாவது ஒருத்தர் இதா பேசுறப்ப எதையாவது முன் வச்சு கேட்போம் இல்லையா,
உங்க உங்க தகப்பனாருடைய ஃப்ரெண்டுன்ற அடிப்படையில் கேட்கறேன், எனக்கு இது செய்வியா செய்ய மாட்டியா, நான் உனக்கு இந்த டைம் இப்படி இருந்து அதுக்கு அதை வச்சு கேட்கறேன், செய்வியா செய்ய மாட்டியா அப்படின்னு கேட்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக உச்சகட்டமாக அதை வைத்து கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய பேராலே கேட்கிறேன், என்னுடைய சஹாபாக்களை திட்டாதீர்கள். அதையெல்லாம் தாண்டி திட்டுறாங்க. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, உமர் சரியில்லை, உஸ்மான் சரியில்லை, அலி சரியில்லை, சர்வசாதாரணமா பெயர்கள்ல ரலியல்லாஹு அன்ஹு கூட சொல்றது இல்லையே. அந்த அளவுக்கு மோசமாக அளவுக்கெல்லாம் அந்த சபைகளையே தவிர்க்கணும். முதல்ல அங்க உட்கார்றப்ப என்னாங்க, இல்ல நாங்க கேட்போம் ஆனா அவங்க மாதிரி எல்லாம் மாற மாட்டோம் அப்படின்னா, நீ காலப்போக்குல விஷயம் உள்ள ஏற ஏற வேற மாதிரி ஆயிடும். ஒவ்வொன்றா நஞ்சு சொட்டு போட 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 தரக்குறைவா பேசலன்னாலும் கூட கண்ணியம் தரமாட்டேன். தர வேண்டிய கண்ணியம் தர முடியாமல் போயிடும். அந்த தூர விலகுன்னு சொல்றாங்கல்ல தமிழ்ல, துஷ்டனை கண்டா தூர விலகு, தூர விலகு. அந்த தூர விலகுன்னு தான் இந்த ஆய்வு சொல்லுது. நீங்கள் அந்த சபைகளிலே அமர வேண்டாம், அதை விட்டு வெளியே வாங்க. அப்படி ஒரு கால் நீங்க ஏதாவது நன்மை செய்யணும்னு விசாரிச்சுன்னா அடுத்த வசனம் அல்லாஹ் சொல்றான், உபதேசம் பண்ணு, அவன் திருந்தற்கு வாய்ப்பு. உபதேசம் வேணா பண்ணு, அவனோட கருத்துக்கள்ல போய் அவனோட உடன்படாத உட்காராது. அதே மாதிரி தெரியாம என்னைக்காவது மறந்துட்டு உட்கார்ந்ததுனால அந்த பாவம் உனக்கு பின்துயராது, அல்லாஹ் அதை மன்னிக்கிறான். இதெல்லாமே அடுத்த வசனங்கள் சொல்லிடலாம். குறிப்பாக இந்த உம்மத்துல பார்த்தா அது ஒரு இப்போதைக்கு உள்ள ட்ரெண்ட்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிக மோசமாக இந்தியாவுடைய மாநிலங்கள்ல எந்த மாநிலத்திலையும் சாபாக்களை இவ்வளவு மோசமா பேசல. தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டில் மாத்திரம் தான் பேசியிருக்காங்க. நார்த் இந்தியாவில் அங்க இங்க டெல்லியில இங்க எங்கேயாவது பேசுறாங்க. சஹாபாக்களை திட்டத்துக்கு எல்லாம் மீட்டிங் கிடையாது. சஹாபாக்களை அவங்களுடைய பிரதானமான மஜ்லிஸ்கள்ல வச்சு அபூபக்கர் சரியில்லை, உமர் சரியில்லைன்னா எங்கேயும் பேசுறது இல்லை. அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. காரணம் அதுக்கான ஆடியன்ஸ் இங்க மட்டும்தான் இருக்காங்க. நல்லா உட்காரவே வாங்க, நீ உட்காரத, நீ அமர்ந்து கேட்காத. ஏன்னா இங்க கேட்கறது ஆளு. பெரிய துரதிர்ஷ்டம் என்னன்னா இந்த மாநிலத்தை பொறுத்தவரை எவ்வளவு மோசமான கொள்கையை சொல்பவனுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும் அதை கேட்கறது அப்படிங்கிற மாதிரி. குறிப்பாக அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல ரொம்ப தடித்த வார்த்தைகளை தொடர்ந்து பேசி வருகிறார். வேதமில்லாக்க மார்க்கத்துல கை வச்சுட்டவர் அடிக்கடி என்னமோ கல்லாவுக்குள்ள கை விட்ட மாதிரி, சொத்துல ஏதோ கை வச்சு பிடிச்சிருக்க மாதிரி அடிக்கடி இந்த வார்த்தை. அவர் மார்க்கத்துல கையை வச்சவர் இவங்கெல்லாம் என்னமோ பாதுகாத்துட்டே வந்த மாதிரியும், அது பூட்டப்பட்ட பொட்டிக்குள்ள கையை விட்ட மாதிரியும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை வைத்துதான் இந்த உம்மத்து சீரடைகிறது. இந்த உம்மத்து அதனுடைய சுய அடையாளத்தோடு கண்ணியமா எந்திரிச்சு நிற்கிறதே உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை வைத்துதான். இதனுடைய பின்புலம் எதுவும் தெரியாத பொதுமக்கள் அவங்கள பொறுத்தவரை சஹாபா அவ்வளவுதான். அவங்கள்ட்ட போய் உள்ள நுழைஞ்சு இவர் இப்படி பண்ணிவிட்டார், மார்க்கத்தில் கை வைத்து விட்டார், அதை மாற்றி விட்டார், புராணம் மாத்திட்டார், அதீச மாத்திட்டார், என்னென்னமோ சொல்லி அவன் ஒரு மாதிரி ஆயிடுறான். ஒவ்வொரு விஷயத்துல இந்த மாதிரி உள்ள சபைகள் தான் முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லுவோம். தமிழகத்துல இந்த நடக்கும். சவுதியில கூட போய் இவங்கெல்லாம் மேடை போட்டு அபூபக்கர் உமரெல்லாம் பேசினா அடுத்த நிமிஷம் அவங்க வேற மாதிரி ஆயிடுவாங்க. மரண தண்டனை கைதிகள் ஆயிடுவாங்க. தப்பு சஹாபா கைதா லகீதும் உள்ளதீன யசுபூன அஸ்ஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய சஹாபாக்களை திட்டுபவர்களை நீங்கள் பார்த்தால் ஃபகூலு லஅனத்துல்லாஹி அலா சிர்ரிக்கும், உங்களின் அந்தரங்கத்தின் மீது அல்லாஹ் பத்வா செய்வானாக, லஅனத்து செய்வானாக சொல்லி திட்டிருக்க. எல்லாத்துக்கும் நமக்கெல்லாம் உத்தரவு, எல்லாத்துக்குமான செய்தி. யாராவது ஒருத்தர் சொல்றதல்லவா, நீங்கள் எங்கெல்லாம் சஹாபாக்களை திட்டுபவர்களை பார்க்கிறீர்களோ, என்னுடைய சஹாபாக்களை திட்டுபவர்களை நீங்கள் பார்த்தால் கூடும், நீங்கள் சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? லஅனத்துல்லாஹ், இறைவனின் சாபம் உண்டாகட்டும், அலா சிர்ரிக்கும், உங்களுடைய அந்தரங்கத்தின் மீது, உங்களுடைய மறைவுகளின் மீது, நீங்கள் எதை ஒழிக்கிறீர்களோ அந்த விஷயத்தின் மீது. அல்லாஹ் மறைவுகள்ல கொண்டு வந்து லஅனத்து செஞ்சதனுடைய விளைவுகள் நிறைய பார்க்கிறோம். ஒரு தனி நபரோ தனியான இயக்கத்தையோ குறை சொல்றது அப்படி இப்படிங்கிறதுக்காக அல்ல. உலகத்துல யார் பண்ணாலும் இது மிகப்பெரிய தவறு, மாபெரும் பாவம். சஹாபாக்களை திட்டுதலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சில நடவடிக்கைகளை விமர்சிப்பதும், அதில் இதுக்கு காரணம் என்னவென்று பார்த்தா அதுவும் கூட விவாதம் தான். இந்த ஆயத்துல என்ன வருது?
தீன் சர்ச்சையில ஈடுபடுறவங்கள்ட்ட போய் உட்கார வேண்டிய வருது. அவங்க எங்கேயோ போய் உட்காந்துட்டு அங்க ஒரு மாதிரியானது எல்லாம் இங்கே உணர்ந்து விட்டுறாங்க. சில பேர் கிளம்பி போறாங்க, என்னென்ன கிறிஸ்தவர்கள்ட்ட விவாதம் பண்ண போறோம், சரின்னு போய் உட்காந்து அந்த ஒரு கிறிஸ்டின்கள் இந்த பக்கம் இவங்க உட்காந்து என்னென்னமோ பேச வேண்டியது பேசுனா அவன் என்னமோ கேட்கறான், அவன் குறுக்கு ஏதோ கேட்கறான். கேட்ட உடனே ஒண்ணு பதில் சொல்றதுக்கு திறமை இருந்தா போய் உட்காரு. அவன் ஏதோ கேட்ட உடனே ஒரு மாதிரியா மிரட்டு போய் நேரம் வந்து அப்படியா அப்போ நாங்கள் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து முஸ்லீம் எல்லாம் உட்கார வச்சு அந்த ஒரு விஷயம் மட்டும் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு இங்க பேச வேண்டியது. என்ன தெரியுமா, ஒரு வீண் சர்ச்சையில உட்கார போய் வந்த இன்னொரு வீணான சர்ச்சை. அதான் குரான் சொல்லுது, அங்க உட்காரவே உட்காராதுன்னு அர்த்தம். இந்த சபைகளையே அவாய்ட் பண்ணுன்னு அர்த்தம். இந்த சபைகளை அவாய்ட் பண்ணாததனுடைய விளைவு தான் இதெல்லாம். இங்க தமிழ்நாட்டில் அமைப்பு பேருக்கெல்லாம் வேணாம், எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். போய் உட்காந்து நானும் விவாதம் பண்றேன்னு போய் உட்காந்து அவன் சஹீஹுல் புகாரியினுடைய ஒரு ஹதீஸ் எடுத்து வைக்கிறான். அஜுவா பழம், பேரிச்சம்பழம் 7 பழம், அஜுவா பழத்தை சாப்பிட்டா செய்வனை தீண்டாது, விஷம் தீண்டாது அப்படி அப்படின்னுலாம் வருது. விவாதத்துல போய் உட்கார்ந்தோம்னா அவன் 7 அஜுவா பழத்தை எடுத்து முன்னாடி வச்சுக்கான். அஜுவா பழத்தை எடுத்து எங்க சாப்பிடுவாங்க, உனக்கு செய்வனை தீண்டாத சாப்பிட்டு நீ விஷத்து சாப்பிடுறியா அப்படின்னு அவன் கேட்கிறான். உடனே அதுக்கு பதில் இருக்கு. அஜுவா பழத்தை வந்து ஒரே ஒரு தடவை சாப்பிட்டா விஷம் ஏறாது அப்படிங்கிறது அந்த ஹதீஸுக்கே அர்த்தம் இல்லை. முதல்ல அந்த ஹதீஸுக்கு என்ன அர்த்தம் சஹாபாக்கள் சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதெல்லாம் இல்லை. 7 பேரிச்சம்பழத்தை எடுத்து வச்சு விஷப்பாட்டியை வச்சோம்னா ஒரு மாதிரியா மெல்ல முடிச்சு போட்டு இந்த பக்கம் வந்து அந்த ஹதீஸானா என்பதில் நமக்கு சந்தேகம் இருக்கிறது. விஷயம் என்ன தெரியுமா, ஒரு வீண் சர்ச்சைக்கு போன இடத்துல அங்க விவாதமாகி அந்த விவாதத்துல இவர் தோற்று போனதுக்கு இங்க இழுச்சவன் யார் தெரியுமா, இங்க உள்ள இந்த உம்மத்து, தமிழ்நாட்டினுடைய முஸ்லீம் உம்மத்து. இப்படி நிறைய ஹதீஸ் இல்லாமல் ஆயிடுச்சு. நான் வெறுமனே நகைச்சுவைக்காகவோ விவாதத்துக்காகவோ சொல்லல, ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. யோசித்து பார்த்தால் கண்ணீர் வருகிறது. 420 ஹதீஸ்களை இதுவரை இல்லை என்று சொல்லிவிட்டார். 420 ஹதீஸ். சமீபத்தில் இவர்கள் மறுக்கக்கூடிய ஹதீஸ்கள் சம்பந்தமாக நடைபெற்ற கூட்டங்களில் இது முன்னெடுத்து வைக்கப்பட்டது. இதுவரைக்கும் 420 ஹதீஸ். அதையெல்லாம் 6 சித்தாவுக்குள்ள உள்ள ஹதீஸ். எங்கேயோ ஒருத்தர் அம்புலிமாமா கதை எழுதுற புத்தகம்லாம் இல்ல. புகாரி, முஸ்லிம், திருமதி, இப்னு மாஜா, நஸீ, அபூ தாவூத் 6 கிதாப். 420 ஹதீஸ்கள்ல என்ன வார்த்தை தெரியுமா, இதை எங்களுக்கு ஹதீஸ் மாதிரி தெரியல, இது ஒரு வார்த்தை. இன்னொன்னு, ஹதீஸ் என்று ஏற்றுக்கொள்ள மனம் வரவில்லை, இது ஒரு வார்த்தை. காலப்போக்கில் என்ன தெரியுமா, எவன்ட விவாதத்துக்கு போனாலும் அங்க அடி கொடுத்தா அந்த ஹதீஸை வெளியெடுத்து விடுவாங்க. நடக்கிறது இதான் நடந்துட்டு இருக்கு. நிறைய ஹதீஸ்கள் என்னன்னா, இவங்க அறிவுக்கு எங்களுக்கு ஒத்து வந்தா தான் அந்த ஹதீஸ் அப்படின்னு சொன்னா இதுக்கு பேர் மார்க்குமே இல்லை. இங்க உள்ளது எல்லாமே ஒத்து வந்தா தான் அப்படின்னா சொர்க்கம் இல்லை, நரகம் இல்லை. நரகம் சொர்க்கத்துக்கு பேரே உன் அறிவுக்கு விளங்காதுன்னு சொல்றாங்களா. நரகம்னா என்ன, உன் அறிவுக்கு புரியாது. சொர்க்கம்னா என்ன, உன் அறிவுக்கு புரியாது. நான் சொல்றேன் கேட்டுக்கோ. சொர்க்கம் இருக்கு, நீ நல்லது செய்ய அதுக்கு உனக்கு கூலி சொர்க்கம், நீ கெட்டது செய்ய அதுக்கு தண்டனை நரகம். அவ்வளவுதான், கேட்டு போயிடும். அறிவுக்கு ஒத்து வரவில்லை என்றோ அல்லது விவாதங்களிலே போய் கசந்து போன பிறகோ இந்த மாதிரி நிறைய தவறான வந்திருக்கு. நான் சொல்ல வந்தது, தீன் விவாதங்கள் செய்யும் சபைகளில் நீங்கள் அமர வேண்டாம் என்கிற குர்ஆனுடைய ஆயத்திற்கு பிறகு அந்த ஆயத்திற்குள்ளாக நாம் இவ்வளவு யோசிக்க வேண்டும். மார்க்கத்தில் நம் ஈமானை பலவீனப்படுத்துவதற்கு என்று எத்தனை சபைகள் தெரிகிறதோ, எத்தனை இடங்கள்ல அது மாதிரி சந்தேகம் வருகிறதோ, அவைகளிலிருந்தெல்லாம் முற்றிலும் வெளியே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், அப்படி தெரியாம உட்கார்ந்த பிரச்சனை இல்லை. ஆனா உலகின் சீக்கிரம் நீங்க வந்து அவங்களுக்கு உபதேசம் செய்ய, யாரு கேட்கிறாங்களோ நியாயமா அவர்களுக்கு இல்ல நீ செஞ்சுட்டு இப்படி எல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்து சொல்லுங்க. அந்த மாதிரி எடுத்து சொல்றது ஒருவேளை அவர்களுக்கு பயன் தரக்கூடும். மாறாக அவங்களோட தொடர்புல வேணும். இவங்க நல்லா என்ன அழகா வார்த்தை சொல்ற மாதிரி 2 தன்மை சொல்றான். இவங்களுக்கு அடையாளம், இவங்களை விட்டுருங்கன்னு சொல்றான். வெறியில தீனை விட்டுருங்க. யாரு தீனை இவர்கள் விளையாட்டாக கேலியாக எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு ஒரு அதிர்ச்சி, நாளைக்கு ஒரு அதிர்ச்சி, நேற்று ஒரு ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒரு ஆயிடுச்சு, இதை தட்டு, அதை கூப்பு, அதை இது பண்ணு, அதை திருட்டு, விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்கள். 2வது விஷயம், இந்த உலக வாழ்க்கையை அவர்களை ஏமாற்றி வைத்திருந்தார். வெறும் மறுமையை குறிக்கோளா வச்சுட்டு போறவனுக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவன் இதையெல்லாம் இவ்வளவு டீப்பா போய் தாக்கி பேச மாட்டான். 2 அடையாளம் தான் சொல்றான்.
இவர்களை விட்டு விடுங்கள். யாரை? தங்கள் தீனை விளையாட்டாக எடுத்துக் கொண்டவர்களும் வகர்ரத்துக்கும் ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை யாரை ஏமாற்றி போட்டிருக்கிறதோ அவர்களை விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் மறுமையில் இறை நிராகரிப்பாளர்கள் யார் வந்தாலும் தப்பிக்க முடியாத இடத்திற்கு வருவார்கள், அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள்னு காப்பர்களை பற்றிய செய்தியோடு இந்த 70வது வசனத்தை முடிக்கிறார். காப்பர்களை பற்றி ஒரு செய்தி, அதாவது அங்க யாரும் உதவ மாட்டாங்க, சிபாரிசு அப்படிங்கிறது காப்பர்களுக்கு யாரும் கிடையாது. அதே போல நீ எவ்வளவு புதிய நஷ்டைகள் கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிறதுக்கும் அங்க யாரும் இல்லை என்று சொல்லி எல்லா ஆயத்தை முடிக்கிறார். இந்த 3 ஆயத்துகளிலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் திருக்குர்ஆன். குறிப்பா நம்முடைய ஆயத்துகளே சொல்றாங்க, நம்முடைய ஆயத்துகளில் வீண் சர்ச்சை செய்பவர்களை கண்டால் நபியே நீங்கள் அங்கே உட்கார வேண்டாம். ஒருவேளை மறதியாய் நீங்கள் உட்கார்ந்து விட்டால் உடனடியாக எழுந்து விடுங்கள், அங்கிருந்து எழுந்து போய்விடுங்கள், காரணம் அவர்கள் அக்கிரமக்காரர்கள். வேற ஆயத்து சொல்லுது, இவர்கள் உட்கார்ந்தா என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த குஞ்சிதம் வித்துவும் நீங்களும் அவர்களை போல. அல்லாஹ் மார்க்கத்தை பலவீனப்படுத்துகின்ற, ஈமானை ஊனப்படுத்துகிற எல்லா மஜ்லிஸ்களிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எத்தனை இடங்கள் அல்லாஹ் ரசூலை பற்றியும் ஈமானை பற்றியும் வலு சேர்க்குமோ, நம்முடைய நம்பிக்கையை அதிகமாக்குமோ, அந்த சமயங்களிலே எல்லாம் நமக்கு இடத்தை தருவானாக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் அவருடைய தீனையும் சத்தியத்தை நம்பி கடைசி வரை மௌத்து வரை நிலைத்திருந்து கலிமாவோடு வர்ணிக்க எல்லாம் செய்வானாக. அல்லாஹ்